கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் 112வது சங்கீதம் 112வது சங்கீதம் 112வது சங்கீதத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். 112வது சங்கீதம் நாங்கள் 1 தொடக்கம் நாங்கள் வாசிப்போம், கடைசி வசனம் வரைக்கும். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். குற்றேதியை கட்டுவதனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பிக்கையுடனாய் இருக்கும். அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுகளை காண மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். இந்த 112வது சங்கீதம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, தேவனை விசுவாசிக்கிற, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும், அதாவது நாங்க எப்படி இருக்கணும் என்று நம்முடைய நாங்க மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற சூழல், நம்முடைய வீடு, நம்ம கடந்து செல்கிற ஒவ்வொரு இடமும் அங்க எப்படி இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் எப்படி நமக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை அங்க அந்த காரியங்கள் முழுவதும் நிறைக்கப்பட்டிருக்கணும் என்றதை குறித்து இந்த சங்கீதக்காரர் எழுதுகிறோம். 112வது சங்கீதத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாங்க போன செவ்வாய்க்கிழமை பார்த்தோம், யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்த முதலாவது அந்த சிறந்த குணாதிசயம் என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஒவ்வொரு விசுவாசிக்கும் முதலாவது ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். அப்ப நம்ம இருதயம் அசைக்கப்படாத இருக்கணுமா இருந்தால், எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த வரும்பொழுதும் ஒரு கிறிஸ்தவன் அவன் அசைக்கப்படாம ஒரு நிலையான இடத்துல இருக்கணுமா இருந்தா, முதலாவது அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருக்கும். அதான் வேதம் சொல்லுது பாருங்க, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப ஆண்டுடைய வசனத்து, அதாவது கட்டளை, கற்பனை, வசனம், வார்த்தை எல்லாமே உண்டுதான். அதில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளையை நீங்க வசனமா எடுத்துக்கொள்ளுங்க. அதை அப்படி நான் மாற்றி படிப்பமா இருந்தா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வசனத்தில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப யாரு அவன் வசனத்தின்படி நடப்பான், கர்த்தருக்கு பயந்தவன்னா வசனத்தின்படி அவன் நடக்கிறவனா இருப்பான். அப்ப இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில, இன்னைக்கு நம்முடைய சபையை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, நம்முடைய சபை மாத்திரம் இல்ல, அநேக சபைகள்ல விசுவாசிகளுடைய வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையா இல்லை. அவங்க வெளியில பார்க்கும்போது கிறிஸ்தவங்க பைபிளை தூக்கிட்டு போறாங்க, வெள்ளை சட்டை போடுறாங்க, எல்லாம் ஜெபம் வெளியில பார்க்கும்போது ஸ்டேஜுக்கு வரும்போது ஜெபம் பண்றாங்க, திருவிருந்து அனுசரிக்கிறாங்க, தசம பாகம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நல்லாதான் இருக்குது. ஆனா அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கும்பொழுது, இந்த கடந்த 2-3 கிழமை ஏதோ தெரியல, இந்த அந்தரங்கத்தை குறித்து அதிகமா ஆண்டு என்னோட அவங்க பேசிக் கொண்டிருக்கிறாங்க. வெளிப்பிரகாரமா பார்க்கும் பொழுது எல்லாம் அப்படி இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அது மிகவும் மோசமான ஒரு நிலைமைக்குள்ள இருக்குது, மிகவும் மோசமான நிலைமைக்குள்ள இருக்குது. அநேகருடைய அந்தரங்க வாழ்க்கையில அங்க கர்த்தர் அதன் மூலமா மகிமைப்படுகிறார் என்று பார்த்தா மகிமைப்படுகிறது இல்லை. அப்ப வேதம் சொல்லுது, வெளியில இருக்கிறது தீட்டுப்படுத்தாது, உள்ள இருக்கிறதும் தீட்டுப்படுத்தும். இன்னொரு சொல்றது, இருதயத்தின் நிறைவினால் வாய் அது பேசும். நம்ம இருதயம் இன்றைக்கு எதனால நிறைக்கப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு காணப்படையும் சேர்ச்சில் அங்கே வேலை ஸ்தலத்தில் எனக்கு தான் பிரசங்கம் பண்ணும்படி ஒரு வாய்ப்பை பாஸ்டர் சொன்னார். அப்போ அங்கேயும் இதே காரியத்தை ஆண்டு காலத்தில் பேசினார். இருதயம் அதை அங்கே குடிச்சு பேசி வெளியே வரும்பொழுது அநேகர் சொன்னாங்க, இன்றைக்கு ஆண்டு என்னோட கூட பேசினாங்க. இவ்வளவு நாள் நான் என்னுடைய வாழ்ந்த வாழ்க்கையை நான் வெளியில பார்க்கும்போது நல்லா ஜோம் பண்ண நல்லா இருந்தேன். இருதயத்தில் எப்பயுமே தோறான சிந்தனைகள், எதிர்மறையான அவிசுவாசம் வந்து கொண்டே இருக்குது. வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், என்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலை வந்து என்ன செய்யுது, என்னுடைய சூழ்நிலைகளை குறித்து நான் பரிதவிச்சு கொண்டே இருந்தேன். என்னுடைய சந்தோஷம் இதனால் கெட்டு போயிருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு என்னுடைய இருதயம் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் என்னோடு பேசினார்னு சொன்னாங்க. இன்றைக்கு உங்களோடைய தேவன் ஒரு காரியத்தை ஆண்டவர் பேச போவார். இன்றைக்கு நீங்க இந்த இடத்துல இருந்து போகும் பொழுது நீங்க எவ்வளவுமா வந்தீங்களோ அதெல்லாம் நன்மைக்கு எதுவாக தேவன் மாற்ற போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு மிகவும் அவசியமா இருக்குது நம்முடைய வாழ்க்கையில. அப்ப
கர்த்தருக்கு இன்னைக்கு நீங்க ஆராய்ந்து பாருங்க, இன்னைக்கு நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறீங்களான்னு, கர்த்தருக்கு பயப்படுகிறீங்களான்னு. அப்ப வேதம் சொல்றது 118வது சங்கீதம் 8வது வசனம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நீ பாருங்க, ஒரு மரத்தின் கொடி கனி கொடுக்கணுமா இருந்தா அந்த மரம் என்ன செய்யணும்? அந்த செடியோடு இணைக்கப்பட்டிருக்கணும். அந்த செடி அங்க வேர் கொண்டிருக்கணும். 92வது சங்கீதத்திலே நாங்க பார்த்தோம், போன வருஷத்துக்கு முதல் வருஷம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில நாங்க செழிக்கணுமா இருந்தா நாங்க ஒரு இடத்துல நாட்டப்படணும். அப்ப ஆதாரம், நம்முடைய ஆதாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆதாரம் ஆண்டுடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நாங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களா இருப்போமா இருந்தா கட்டாயம் அவருடைய வார்த்தைகளின்படி நாங்க நடப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய வார்த்தைகள் அதிகமா கேட்போம், அவருடைய வார்த்தைகள் அதிகமா தியானிப்போம். இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவ கர்த்தருக்கு பயந்தவன் கட்டாயம் ஒவ்வொரு நாள் என்ன செய்வான்? அவன் வேதத்தை அவனால படிக்காம அவனால் அந்த நாளையே கழிக்க முடியாது. அதுபோல அவன் வார்த்தைகள் அதிகமா கேட்கறதுக்கு நேரத்தை செலவழிப்பான், அவனுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு நேரத்தை செலவழிப்பான். அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன், அவனுடைய வாய் ஒவ்வொரு நாள் என்ன செய்வான்? அவன் கேட்ட சத்தியத்தை, தான் அறிந்து கொண்ட சத்தியத்தை, தான் வேதத்துல தியானித்த சத்தியத்தை அவனுடைய வாய் என்ன செய்யும்? அசை போட்டு கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவனுடைய வாய் அசை போட்டு கொண்டே இருக்கும். நாம இன்னைக்கு அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையில நான் இன்னைக்கு பைக்ல பிரயாணம் போகும்போது வரும்போது, நான் விளக்கமாடுறது கூட்டும் போது, வேலை செய்யும் போதெல்லாம் வெளியில சத்தம் போட்டு இல்லை, இருதயத்துல என்ன செய்வேன்? அவருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டே இருப்பேன், வார்த்தைகளை அறிக்கை செய்து கொண்டே இருப்பேன். எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்போது, கொஞ்சம் கவலைகள் வரும்போது, சில காரியங்களை குறித்து இதெல்லாம் நடக்குமாறு சந்தேகம் வரும்பொழுது எனக்குள்ள நான் விசுவாச வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுபோல நம்முடைய நாவு என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் இருப்போமா இருந்தா நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்முடைய நாவு என்னத்தை அசை போடும்? ஆண்டுடைய அந்த வாக்குத்தத்தங்களை அசை போட்டு கொண்டிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டுடைய நமக்காக கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை அந்த நாங்கள் இன்னைக்கு பாடின பாடலை போல அந்த நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவாங்க. நம்முடைய நாவு என்ன செய்யும்? அறிக்கை செய்து கொண்டே இருக்கும். இதை பாருங்க, அநேக ஜெபத்தேவைகள் நமக்கு இருக்குது. நம்முடைய ஜெபத்தேவைகளை சொன்னா பேப்பரே பத்தாது, அவ்வளவு ஜெபத்தேவைகள் இருக்கிறது. அந்த ஜெபத்தேவை எல்லாம் எப்படி, அந்த ஜெபத்தேவைகளுக்குரிய பதில கர்த்தர் எப்படி நமக்கு பதில் அளிப்பாருண்டா, நாங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? வேதம் சொல்றது, நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னதாகவே நமக்கு இன்னது தேவை என்று தேவன் என்ன செஞ்சிருக்கிறான்? அறிந்திருக்கிறாராம். இன்னொரு வார்த்தை சொல்றது, நாங்கள் ஜெபிக்கிறதுக்கும், நாங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமா அவர் என்ன செய்யறாங்க? அவர் அதுக்கு மறுஉத்தரவு தருகிறவரா இருக்கிறார். இந்த வார்த்தை மேல விசுவாசம் உள்ளவன் அவனுடைய ஜெபம் வித்தியாசமா இருக்கும், அவனுடைய அறிக்கை வித்தியாசமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அங்க சாமுவேலுடைய தாயார் என்ன செய்யறாங்க? பிள்ளை இல்லாம இருக்குது. அந்த சாமுவேல் பிறக்கிறதுக்கு முன்னுக்கு அவளுக்கு பிள்ளை இல்லாத இருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா பெனினான் என்ற அவளுடைய சக்காலத்தில் என்ன செய்யறார்? இந்த அன்னாரை மனமடிவாக்கி கொண்டே இருக்கிறார். அப்ப இவருடைய கவலை பொறுத்துக்க முடியாம என்ன செய்யறாள்? ஆண்டுடைய சமூகத்துல போயிட்டு அங்க ஏலி என்ற ஆசாரியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இவள் என்ன செய்யறாள்? அவள் இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிறாள். இருதயத்தை ஊற்றி அவள் என்ன செய்யறாள்? ஜபிக்கிறாள். ஜபிச்ச பிறகு ஏலி வந்து கேட்கிறான், வெறிச்சிருக்கிறவன் கூட ஏலிக்கு தெரிஞ்சிருக்குது. அவள் சொல்றாள், நாம குடிக்கல வரிக்கல, நான் இருதயத்தெல்லாம் ஆண்டுடைய சமூகத்துல ஊற்றி ஜபிச்சுட்டேன். அப்ப ஏலி என்ன செய்யறான்? சில வார்த்தைகளை சொல்லி அனுப்பும் போது வேதம் சொல்றது, அதுக்கு பிறகு அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது கூட தாவீதை பாத்தீங்கன்னா பத்சேபாவோட பாவம் செய்த பிறகு அவன் என்ன செய்யறான்? பாவம் செய்த பிறகு அவன் நாத்தான்வேல் மூலமா ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவனுடைய பாவத்தை உணர்த்துறாரு. அந்த பாவத்தை உணர்த்தப்படும் பொழுது அவன் ஆண்டுடைய சமூகத்துல ஓடி போயிட்டு அந்த 51வது சங்கீதத்தில் இருக்கிற பிரகாரம் அவன் என்ன செய்யறான்? பாவ மன்னிப்பு கேட்டு அவன் என்ன செய்யறான்? பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் வேணும்னு ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணி முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா அவன் என்ன செய்யறான்? ஜெபம் பண்ணி முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா எழுப்பி வழக்கத்தின்படி அவன் எழுந்து போய் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அப்ப ஒருத்தன் வந்து கேட்கிறான், வேலைக்காரன் வந்து கேட்கிறான், நீ என்ன இவ்வளவு நேரம் அழுது கொண்டிருந்து இப்ப என்ன சந்தோஷமா இருக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க? அவன் என்ன செய்யறான்? அதுக்கப்புறம் வேதம் சொல்லுது, அதுக்கப்புறம் அவன் அளவே இல்லையா, அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யவில்லையா? அளவே இல்லையா. அந்த பாவத்தின் காரணமா பிறந்த குழந்தை செத்து போயிடுது. பாவத்தின் காரணமா பிறந்த குழந்தை செத்து போயிடுது. அதுக்கப்புறம் தான் பத்சேபாவுக்கு யார் பிறக்கிறான்? சாலமோன் பிறக்கிறான். அப்ப இப்படித்தான் ஜெபங்கள், ஆண்டவர் அந்த ஜெபம் நம்ம ஜெபம் பண்ணும் போது இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல கவலையோட வந்து கண்ணீரோட வந்து ஜெபம் பண்றோம். ஆனா ஜெபம் பண்ண பிறகு உண்மையான விசுவாசியுடைய ஜெபம் எப்படி இருக்குமென்றா, அவனுடைய ஜெபத்துக்கு பின்னாக
அவன் கண்ணீர் ஊற்றி ஜெபம் பண்றான். ஆண்டை பார்த்து அவனுடைய கவலைகள் எல்லாம் ஊற்றினதுக்கு பிறகு அந்த ஜெபம் பண்றதுக்கு முன்னுக்கு இருந்த கவலை ஜெபம் பண்றதுக்கு பின்னுக்கு இருக்காது. இதுவே ராமன் சொல்றீங்க. ஜெபம் பண்றதுக்கு முன்னுக்கு இருந்த அவிசுவாசம் ஜெபம் பண்றதுக்கு பின்னுக்கு இருக்காது. ஏன்னா ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்துருவார். அந்த விண்ணப்பத்துக்குரிய மறு உத்தரவு கொடுத்துருவார். உங்களுடைய ஜெபத்துக்குரிய பதில நான் நிச்சயமா தருவேன் ஆண்டவர் என்ன செய்திருவார், உடனே அந்த மறு உத்தரவு கொடுத்துருவார். அப்ப அதான் விசுவாசப்பட்ட ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். இன்னைக்கு நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணணும். அப்ப நம்ம ஜெபம் பண்ணும் போதே இருதயத்துல சந்தேகம் இல்லாம நாங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுவோமா இருந்தா அந்த ஜெபம் நிச்சயமா கேட்கப்படும். திருப்பி ராமன் சொல்றீங்க. அதுதான் மார்க்கு 11:23-24 சொல்லுது. 24 சொல்லுது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது அந்த பகுதி எடுத்து வந்து வாசிங்க. மார்க்கு 11:24. மார்க்கு 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று. இது வந்து இங்கிலீஷ் பைபிளையும் கத்தோலிக் பைபிளையும் போட்டிருக்கு. பெற்றுக்கொள்வோம் என்று இல்ல, பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெபம் பண்ணும் போதே ஆண்டவர் அந்த வேர் பகுதியில ஒரு மாற்றத்தை உண்டாக்கி விட்டார். அப்படித்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு எப்படி விசுவாசிச்சு அத்திமரத்தை நீ ஒரு காலம் கனி கொடுப்பதில்லை என்று சொன்னாருன்னா அது இப்ப நான் சொல்லும் பொழுதே அந்த வேர்ல அது பட்டு போயிருச்சு. வெளிப்பிரகாரமா காணப்படுற ரீதியில பட்டு போகல, ஆனா காணப்படாத ரீதியில உடனே அந்த பிரச்சனை என்ன செஞ்சிருச்சு, அங்க பட்டு போயிருச்சு. ஆண்டவர் பார்த்தாரு. அதுக்கு அடுத்த நாள் தான் சீசர்கள் பார்க்கறாங்க, வெளியே பட்டு போயிருச்சு. அப்ப ஒரு விசுவாசி அவன் ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி விசுவாசிக்கணும்டா, நான் இப்ப ஜெபம் பண்ணும் பொழுது அந்த அவருடைய சரீரத்துக்குள்ள ஒரு பூரண சுகம் உண்டாயிருச்சு. இதவே ராமன் சொல்றீங்க. வெளியில பார்க்க பலவீனத்தோடு இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா நான் ஜெபிக்கும் பொழுதே உள் பிரகாரமா இருக்கிற பலவீனங்கள் நீங்கிருச்சு. எதவே ராமன் சொல்றீங்க. அப்ப இதுதான் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதான் இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவன் 112 வசனத்துக்கு வருவோம். கர்த்தருக்கு பயந்தவன் என்ன செய்வான், அவருடைய கட்டளைகள் மேல மிகவும் பிரியமா இருப்பான், அவருடைய வசனத்தின் மேல மிகவும் பிரியமா இருப்பான். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவனை பார்த்தா தெரியும், அவன் பிரசங்கம் கேட்கறதுல மிகவும் ஆவலா இருப்பான். எவ்வளவுதான் வார்த்தைகளை கேட்டாலும் அவன் சோர்ந்து போக மாட்டான். அந்த வார்த்தைகள் மேல அவனுக்கு ஒரு பிரியம் உண்டாகும். பைபிள் படிக்கும் பொழுது எப்படா முடிவுன்னு படிக்க மாட்டான். இவன் படிக்க நேரம் போறதே தெரியாது. அவன் படிக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு உபவாசமா மாறிடும். அவன் வேதத்துல ஒரு சில மணி நேரங்கள் உட்காரும் பொழுது சில டைம்லாம் வெறும் ஒரு நேரத்துல எல்லாம் தூங்கின பிறகு ஒரு 10 மணிக்கு பிறகு பைபிள் எழுதினா இருந்தா சில டைம் 1 மணி 2 மணி ஆகும். அது போயிட்டே இருக்கும். டக்குனு இதை படிச்சு முடிப்போண்டு போக அது அந்த ஆளுங்களை பார்க்க ரோமர் புத்தகம் நான் படிச்சிருக்கிறேன். கலாத்தியர் ரோமர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு படிக்கும் பொழுது முழு புத்தகத்தையும் அந்த படிச்சு முடிச்சுட்டு எழுந்த நாட்களும் உண்டு. சில ஆவிக்குரிய புத்தகங்களை படிக்கும் பொழுது ஒரே அப்படியே ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரத்துல ஒரு புத்தகம் முழுக்க இருந்து படிச்ச நாட்கள் உண்டு. ஏனென்றால் அந்த 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 புத்தகத்தில் உள்ள வெளிப்பாடுகளை அறிந்து கொள்றதுல, ஆண்டுடைய வசனத்தின் வெளிச்சங்கள் அறிந்து கொள்றதுல உள்ள பிரியம். எத்தனை ராமன் சொல்றீங்க. உண்மையா நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுவோமா இருந்தா நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது அது நம்முடைய ஆவிக்குள்ள போக போக அங்க நமக்கு சோர்வு உண்டாகாது. சோர்ந்து போன இருதயம் எல்லாம் அங்க ஒரு பலம் கிடையாது. எத்தனை ராமன் சொல்றீங்க. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு விசுவாசி எப்படி இருப்பான்டா, இரவு பகல் வேதத்தை அவன் என்ன செய்வான், பல மணி நேரம் தியானிக்கிறவனா இருப்பான். கஷ்டப்பட்டுலாம் பைபிள் படிக்க மாட்டான். அவனுக்கு பைபிள் எடுத்துட்டாலே பைபிள் வைக்க மனசு வராது. ஆண்டுடைய பாடல்களை படிக்கும் போது பாடல்கள் நிறுத்தவே மனசு வராது. அப்படி அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. அப்ப இன்றைக்கு நீங்க கூட ஆராய்ந்து பாருங்க. இன்றைக்கு உங்களுடைய கிரியை எப்படி இருக்கிறது. இந்த ஆண்டுடைய வார்த்தை மேல நீங்க பிரியமா இருக்கிறீங்களா? நிறைய பேர் வாயால சொல்றாங்க, எனக்கு நான் ஆண்டு வார்த்தை மேல பிரியமா இருக்கிறேன், வாயால சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நாள் கூட அவங்களுடைய வார்த்தையின் வெளிச்சத்துல பாடல்களை பாடுறதே இல்லை. அவங்களுடைய வாயில சினிமா பாட்டு, தவறான பாட்டுகள் நிறைய இருக்கும், எதிர்மறையான பாடல்கள் நிறைய இருக்கும். ஆனா நேர்மறையான ஆண்டுடைய வார்த்தையின் வெளிச்சத்தோடு இருக்கிற பாடல்களை அவங்க பாடுறதே இல்லை. அதுபோல வேத வசனங்கள் வாயில வரவே வராது. கலண்டர் வீட்டுல இருக்கிற கலண்டர்கள் எல்லாம் தொங்கி இருக்கும், வாகனங்கள்ல ஒட்டி வச்சிருப்பாங்க. ஆனா வாயில வர்ற வார்த்தையில வசனம் இருக்காது. அப்ப வாயில நாங்க ஆண்டுடைய வார்த்தை மேல நான் பிரியமா இருக்கிற வாயில சொல்லிட்டு நம்முடைய அறிக்கை நாங்க நாள்தோறும் பேசுகிற காரியத்துல ஆண்டுடைய வார்த்தை வரலாற்றி அது எந்த பிரயோஜனமுமே இல்லை. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களா நாங்க விருப்பமா இருந்தா நிச்சயம் நாங்க ஆண்டுடைய வார்த்தை மேல மிகவும் பிரியமா இருக்கும். இதுவே ராமன் சொல்றீங்க. அப்படி இருக்கும் பொழுது வெளிப்பிரகாரமா அவனுடைய வாழ்க்கையில அவன் எல்லாவற்றையும் ஆண்டவரான பாக்கியமான மாற்றிடுவார். பாக்கியமான என்ன அர்த்தம் என்றால்
ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் உங்களை எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிப்பார். அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது, நாங்கள் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வசனத்துக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு பயந்து நடக்கிறவங்களா இருக்கும். அதன் மேல பிரியமுள்ளவங்களா இருக்கும். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போம். 2வது வசனம், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அப்படின்னா என்ன? பலத்திருக்கும்னா என்ன? அவனுடைய சந்ததி, அவன் மாத்திரம் அல்ல, கர்த்தருக்கு யார் யாரெல்லாம் பயப்படுகிறாங்களோ அவனுடைய வித்திலிருந்து வருகிற ஒவ்வொரு காரியமும், அவனுடைய வித்துக்கள் எல்லாமே, அவனுடைய சந்ததி எல்லாமே இந்த பூமியில திரளாக பலத்திருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பலத்த ஜாதியாக இருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா யார் செம்மையானவர்கள்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வசனத்தின்படி நடக்கிறவன், வசனத்தின் மேல பிரியமா இருக்கிறவனா யாரு? செம்மையானவன். அவனுக்குதான் வேதம் அவன் பாக்கியவான் என்று சொல்லுது, அவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லுது. அப்ப இன்னைக்கு அநேக வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை? பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம், ஆண்டுடைய வார்த்தையின் மேல ஒரு பிரியம் இல்லை. ஆண்டுடைய வார்த்தையை பார்த்து அவங்களுக்கு ஒரு அசட்ட தன்மை, வேத வசனங்களை கேட்கறதுல அவங்களுக்கு ஒரு அசட்ட. இன்னைக்கு அநேக வாலிப பிராயத்தில் ஆண்டு வேதம் சொல்லுது, வாலிபனே வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகளை நினை, கர்த்தரை நினைந்து. ஆனால் அநேகருடைய வாலிபர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா சபையில அவங்க பிரசங்கம் பண்ணும்போது எப்படா எழுதி போகலான்னு தான் இருப்பாங்க. இந்த பிரசங்கம் கேட்கிற அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. வார்த்தையில அதான் எந்தெந்த வாலிபர்கள் ஆண்டுடைய பாதத்தில் இருந்து கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்தை பொறுத்து கொண்டு வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறானோ அதி சீக்கிரத்தில் அவனுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். அதி சீக்கிரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். நான் கஜன் பிரதேசத்தில் இப்போ வர போறாங்க. ஜூன் மாதம் அங்கிருந்து 3 பேர் மாஸ்டர், ஒரு மகன் 2 மகன் வர போறாங்க. அவங்க வந்து இந்த இடத்துல சில டைம் சனி ஞாயிறு வருவாங்க அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட 100 வாலிபர்கள் இருக்கிறாங்க. 100 வாலிபரும் ஏனாவது சேர்த்துக்கு வர்றதில்லை. அவங்க காலம்பரை சேர்த்து 8 மணிக்குன்னா அவங்க காலம்பரை 6 மணிக்கு வந்துடுவாங்க. பின்னர் போகும்போது 7 மணி ஆகிடும். அவங்க ஒரு பெரிய வாலிப சேனையை அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி அண்ணா நீங்க இவ்வளவு வாலிபர்கள் ஆதாயப்படுத்தி வச்சிருக்கிறீங்க? ஒன்றே ஒன்று தான் சொன்னாரு, இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தின் மூலமா நான் அறிஞ்சு கொண்ட வெளிச்சத்தை நான் வாலிபருக்கு சொல்லிக் கொடுத்தேன். தினந்தோறும் இந்த வசனத்தை நான் போதிச்சு கொண்டே இருந்தேன். அவங்க கேட்டு ஆரம்பத்தில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அவங்களை கட்டாயப்படுத்தி கேட்க வச்சேன். இன்றைக்கு ஆண்டு அவங்களை மாற்றி இருக்கிறார். இத்தனை பேர் ஆண்டு சொல்றீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வசனத்தை கேட்கறது கஷ்டமா இருந்தாலும், தூக்கம் வந்தாலும் நீங்க இருந்து கேட்டு பாருங்க, தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார். அந்த இருதயங்கள் எல்லாம் உடைக்கப்படும். இந்த கல்லான இருதயங்களை தேவன் மாற்றுவார். இத்தனை பேர் ஆண்டு சொல்றீங்க. இப்போ இந்த வாலிபர்கள் மத்தியில பெரிய மாற்றம் உண்டாகணுமா இருந்தா அவங்க தேவனுடைய வசனத்தை கேட்கறதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதத்தை படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டுடைய வார்த்தை மேல அவங்களுக்கு ஒரு பிரியம் உண்டாகணும். டிவி பார்க்கறத காட்டிலும், போனை நோன்றதை காட்டிலும் இந்த வார்த்தை மேல எப்போ ஒரு பிரியம் வருதோ அப்பதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும். அப்பதான் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன், அநேகருடைய வாழ்க்கையே ஆசீர்வாதமா இல்லை. நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம், அவர்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை மேல பிரியமா இருக்கிறதே இல்லை. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். அப்ப வேதம் சொல்றது, செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களா இருந்தா கட்டாயம் நாங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அப்படிப்பட்டவன் தான் செம்மையானவன் வேதம் சொல்லுது. அவன் மாத்திரம் அல்ல, அவனுடைய வம்சமே ஆசீர்வதிக்கப்படும். வம்சமே ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த 3வது வசனத்தை பாருங்க. இப்படிப்பட்டவனுடைய வீட்டில என்ன இருக்குமா? ஆஸ்தியும் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும். இப்ப நான் கேட்கிறேன், ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்கிறது தப்பா? ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கிறது தப்பு இல்லை, இருதயத்தில் இருக்கிறது தான் தப்பு. இப்படிதான் கவனப்பட பேசுங்க. ஆஸ்தி ஐஸ்வர்யமும் வீட்டுக்குள்ள இருக்கிறது தப்பு இல்லை. எங்க இருக்கிறது தப்பு? இருதயத்துக்குள்ள இருக்கிறது தான் தப்பு. இருதயத்துக்குள்ள யார் இருக்கும்? அங்க கர்த்தர் இருக்கும். கர்த்தர் இருதயத்துக்குள்ள இருப்பாரா இருந்தா வீடு ஆஸ்தியினாலையும் ஐஸ்வர்யத்தினாலையும் நிறைந்திருக்கும். இன்னைக்கு அநேக இருதயத்துக்குள்ள கொஞ்சம் காசு பணம் வந்த உடனே இருதயத்துக்குள்ள அதெல்லாம் போயிடுறதால அங்க கர்த்தரை வெளியே அனுப்பிடுறாங்க, வசனத்தை வெளியே அனுப்பிடுறாங்க, வசனத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தெல்லாம் வெளியே அனுப்பிடுறாங்க. இதெல்லாம் வெளியே அனுப்புறதால வர்றது என்ன செய்யறது? கொத்தரான பயில போறது போல வர்றது எப்படி போகுதுன்னு தெரியாம கரைஞ்சு போயிடுது. அப்ப இன்னைக்கு நாங்க நம்முடைய வாழ்க்கையில இதை நாங்க மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம், இதை குறித்து நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இனி நான் இன்றைக்கு வார்த்தைக்குள்ள இருக்கிறேன். இனி நான் வாழ போற நாட்கள் ஆண்டவர் நிச்சயமா என்னுடைய வீடு ஆஸ்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் நிரப்பப்பட போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நிரப்பப்படும் போது, எல்லாம் சொல்லுங்க, நிரப்பப்படும் போது அங்க இந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருதயத்துக்குள்ள போக கூடாது. அது எங்க இருக்கணும் அங்க இருக்கும், அது எங்க வைக்கணும் அங்க வைக்கணும். அப்ப ஒரு நாய்க்கு வால் வந்து பின்னால்தான் இருக்கும், தலைக்கு மேல வச்சு அப்படி இருக்கும். அதே போல நிறைய பேர்
பின் இருக்க வேண்டிய காரியத்தை இருக்க வேண்டிய இடத்துல வைக்காததால தான் இன்றைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை இருக்க வேண்டிய உயர்வான நிலையில இல்லாமல் இருக்கு. யோசேப்புடைய வாழ்க்கையை நாங்க பார்க்கிறோம். அவன் கர்த்தரை முதன்மையா வைத்ததால தான் தேவன் அவனை எல்லாவற்றின் மேலேயும் அதிபதியாக்கணும். இதுவே ராமன் சொல்லுங்க. அங்க யோசித்து பாருங்க, அவனுக்கு கர்த்தரை தவிர அங்க எதுவுமே அவனுக்கு முக்கியமா இல்லை. அவனுக்குள்ள ஒரு ஆழமான விசுவாசம் இருந்துச்சு. எல்லா தீமையும் கர்த்தர் நன்மையா மாற்றுவார். இதுவே ராமன் சொல்லுங்க. அதே வாக்குத்தத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும் நிச்சயம் நன்மையா மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் கர்த்தர் நிச்சயம் நிறைவா மாற்றுவார். ஆனா ஒரு காரியம் என்னென்றால், ஆண்டவர் நன்மையா மாற்றும் பொழுது, நிறைவா மாற்றும் பொழுது நீங்க அப்ப எப்படி இருக்கிறீங்கன்றது மிகவும் முக்கியம். அப்பையும் நீங்க கர்த்தரை நம்பிதான் வாழணும். எதிரே ராமன் சொன்னீங்க. காசு பணம் வந்த பிறகு காசு பணத்தை நம்பி வாழக்கூடாது. அப்பையும் கர்த்தரை நம்பிதான் வாழணும். செம்மையானவர்கள், அதுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், வந்துட்டு போவோம்னு சொல்லல. எப்படி சொல்லுது? நீதிமானுடைய வீட்டிலே ஆசீர்வாதம் தங்கும், சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்லுது. இதுல சொல்லுது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டுக்கு வந்து போகும். அப்படி சொல்லல, அவனுடைய வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அப்ப நேற்றைய நேரத்துலமா அங்கே ஆஃபீஸில் ஒரே கதையாக இருந்துச்சு. அதுக்கு முன்னுக்கு கிட்டத்தட்ட ஒரு லோயருக்கு கல்யாணம். அப்போ அவரை குறித்து கலைக்கும் போது எப்படி இதான் கதை, அவனோட கதை எப்படி இருந்துச்சுன்னா, அவரை எப்படி உள்ளச்சாரு, தவறான ஆட்களுக்கு இது செஞ்சு கொடுத்து தான், தவறான ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாதாடி தான் என்ன செஞ்சார், உழைச்சி இப்படி ஐஸ்வர்யமான இருக்கிறாரு, இதை எளிய ஜனங்களுக்கு அவர் கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய கழிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு நான் யோசிச்சு அப்படின்னா, அன்றைக்கு அவங்களோட வீட்டில் ஆசீர்வாதம் ஆஸ்தி இருக்குது, ஆனால் நீதி இல்லை. நீதியா இருக்க வேண்டிய லோயர் எப்படி இல்லை, நீதியா இல்லை. நீதியா இருக்க வேண்டிய நீதிபதி இன்றைக்கு நீதியா இல்லை. ஆனா நம்முடைய வீட்டுல நாங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அங்க ஆசீர்வாதமும் இருக்கும், அங்க நீதியாகவும் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம சம்பாதிக்கிற பணம் தவறான வழியில சம்பாதிக்கிற பணமா இருக்காது. நம்ம சம்பாதிக்கிற ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அங்க தவறான வழியில உழைக்கிறதா இருக்காது. அது நீதியாக நேர்மையாக உழைக்கிற பணமா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மகிட்ட கொஞ்சமா இருந்தாலும் அதை நம்ம நீதி நியாயத்தோடு செய்யும் பொழுது தேவன் நிச்சயமா அதை வர்த்திக்க பண்ணுவார். நிச்சயமா அதை வர்த்திக்க பண்ணுவார். இன்னைக்கு கூடிய வருமானம் குறைவா இருக்கலாம், நிச்சயமா அதை தேவன் பெரிய மடங்கு ஆசீர்வதிப்பார். இப்ப நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு 2 கிழமை 3 கிழமை ஆகல, இன்னைக்கு 2 மடங்கு வருமானத்தை அதிகரிச்சுட்டாங்க. சம்பளத்தை 2 மடங்கு அதிகரிச்சு 2 கிழமையில எத்தனை மடங்கு அதிகரிச்சுட்டாங்க? 2 மடங்கு அதிகரிச்சுட்டாங்க. 2 மடங்கு இல்லை 3 மடங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை தந்தாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன். அந்த வாய்ப்பை நான் ஏற்றுக்கொண்டிருந்தா இன்றைக்கு இந்த இடத்துல நின்றுக்க மாட்டேன், வேலையெல்லாம் இருந்திருக்கும். அப்போ சில நேரங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். இன்றைக்கு நான் சேர்த்து சொன்னேன், நான் வேலைக்கு பணத்துக்காக வரல, இதையும் நான் ஒரு ஊழியமாக செய்யறதுக்காக வேண்டிதான் வந்தேன். பணத்துக்காக வர்றதா இருந்தால் என்ன செஞ்சிருக்க மாட்டேன். இந்த பணத்துக்காக வர்றதா இருந்தால் எவ்வளோ நிறைய வேலைகள் இருக்குது. பட் என்ன சொல்ல வாரம்டா, நீங்கள் கர்த்தரை நம்பி இருந்து பாருங்களேன், எங்கே போனாலும் அவங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வெற்றி தான். இதில் பேர் ஆமென் சொல்றீங்க. உங்களுக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து பணம் வராமல் இருக்கலாம், ஆனால் உங்களால் நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல இருந்தா பணத்தை ஆண்டு கொண்டு வருவார், பணத்தை ஆண்டு கொண்டு வருவார். இப்போ நான் எப்படி நினைச்சிட்டு போனேன், இதெல்லாம் பெருசாக என்ன செய்ய முடியாது, இந்த வேலையில் பெருசாக காசு பார்க்க முடியாது, இதை நான் முடியும், அப்படிதான் நான் போனேன், காசுக்காக போகிறேன், இது இப்படி தான் போனேன். ஆனால் இந்த இடத்துலையும் ஆண்டு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டு கட்டளையிடுறாரு, பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறாரு. போன உடனே உயர்வை கட்டளையிடுறாரு. அங்க பெரிய பெரிய வேலை பார்க்குறவங்கலாம் வந்து கேட்குறாங்க, நீங்க என்னுடைய பதவியை ஏற்றுக்கொள்ளுங்க. பெரிய பெரிய பதவி தேடி வருது, வேலைக்கு போய் ஒரு கிழமையாக பெரிய பெரிய பதவி தேடி வருது. இதை நான் பெருமைக்காக சொல்ல, எதுக்கு அப்படி சொல்றேன்டா, இன்னைக்கு கர்த்தர் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாட்டி, இந்த வசனத்தின் வெளிச்சம் மாத்திரம் என்கிட்ட இருந்திருக்கலாட்டி, என்னுடைய திறமையை வச்சுக்கொண்டு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு போயிருக்க முடியாது, என்னுடைய தாளத்தை வச்சுக்கொண்டு இந்த நிலைமைக்கு போயிருக்க முடியாது. எல்லாம் ஆண்டுடைய கிருபை. இதில் பேர் ஆமென் சொல்றீங்க. அப்ப இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை கனம் பண்ற உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க இப்படி இருக்கும் பொழுது எதிர்காலத்தில் நீங்க உங்களுக்கு வரப்போகிற வேலைகள், இந்த இடத்துல இருக்கிற சிறுவர்கள், நீங்க எல்லாம் அதிகமா என்ன செய்றீங்க, நான் பார்த்து கொண்டிருந்த 2 வருஷமா நீங்களும் என்னோட கூட பயணிக்கிறீங்க, அதிகமா வசனத்தை நீங்க என்ன செய்றீங்க, முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆண்டவர் அந்த 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 பிரயாசத்துக்குரிய பலனை நிச்சயமா தருவார். இதிலே ஆமென் சொல்றீங்க. நீங்க எல்லாரும் படிக்கிறாங்க, உங்களுடைய படிப்பு வித்தியாசமா இருக்கும். இதிலே ஆமென் சொல்றீங்க. எல்லாம் எக்ஸாம் எழுதுவாங்க, ஆனா உங்களுடைய ரிசல்ட்ஸ் வித்தியாசமா இருக்கும். இதிலே ஆமென் சொல்றீங்க. அப்ப இது நிச்சயமா நடக்கும். கர்த்தர் இதை கைகூடி வர பண்ணுவார். அப்ப இதை நீங்க விசுவாசிக்கணும், நீங்க அறிக்கை செய்யணும். எனக்கு எல்லாம் வருமான எங்க வரப்போகுது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நிச்சயம் வரும். எதிரே ஆமென் சொல்றீங்க. சரியா இந்த ஆண்டவரை விசுவாசிச்சு நீங்க சரியா செய்வீங்களா இருந்தா நிச்சயம் ஆண்டவர் அதுக்குரிய பலனை தருவார்.
அது என்னுடைய வாழ்க்கையில நான் ருசி பார்த்ததால் என்னால் 100% தைரியமா சொல்ல முடியும். அதான் நான் ருசிச்சு பார்த்ததால் என்னால் தைரியமா சொல்ல முடியும். நீங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. ஆண்டவருடைய வாழ்க்கையை நீங்க செய்கிற எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவார். இத்தனை பேர் ஆண்டு சொல்லுங்க. அதே மாதிரி தான் வேலை செய்கிற ஆட்களுக்கு உங்களுடைய தொழிலில் இது ஒருவேளை பலவிதமான பணங்கள் நீங்க எங்கேயோ தங்கி இருக்கலாம், தடைப்பட்டு இருக்கலாம். அங்க ஆபிரகாம் போயிட்டு ஆறாண்டுல தங்கி இருந்த மாதிரி அந்த பலவிதமான பணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டிய பணங்கள், உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டிய அறுவடைகள், பலன்கள் எங்கேயோ இடத்துல தங்கி இருக்கலாம். ஆண்டவர் அது எல்லாவற்றையும் இருந்து புறப்பட பண்ணுவார். திருவிழாமல் சொல்லுங்க. அந்த தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டு தகர்த்தறிவார். எப்படிப்பட்ட எரிகோவா இருக்கலாம், அந்த எரிகோ எல்லாவற்றையும் தேவன் தகர்த்தறிவார். திருவிழாமல் சொல்லுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் வந்து சேரும், வர வேண்டிய நேரத்துல வந்து சேரும். அப்ப இதுதான் வேதம் போதிக்குது. இது யாருக்கு நடக்கும்டா, வசனத்தை கனம் பண்றவங்களுக்கு தான் நடக்கும். நான் சேர்ச்சுக்கு வர்ற எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்லலை, இதுல இருக்கிற எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்லலை. இதுல நீங்க இருந்தா வார்த்தை உங்களுக்குள்ள இல்லாட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்க எல்லாருக்கும் வராது. இந்த இடத்துல இருக்கிற ஆறாம் வார்த்தையை நம்ம பண்றீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் வரும். உங்களுடைய வீட்டில் நிச்சயம் அது தங்கி இருக்கும். எதிரே ராமன் சொல்றேன், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். நீங்க நீதியா வேலையை செய்ய, நீங்க செய்கிற வேலையை நீதியா செய்ய கர்த்தர் உயர்வுகளை கட்டளையிடுவார். அங்க உங்களுக்கு தேவன் அங்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அடுத்த வசனம், 4வது வசனம், செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். எப்படி வேதம் சொல்லி பாருங்க, செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். நிறைய இடங்கள்ல நிறைய நாங்கள் வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய வேலை ஸ்தலமா இருக்கலாம், உங்களுடைய பாடசாலையா இருக்கலாம், நீங்க போகிற வருகிற இடங்களா இருக்கலாம், நிறைய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருளா இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும்னா வெளிச்சத்தை பேசணும். திருவிழாமல் சொல்லுங்க. நிறைய நேரத்தில் நாங்கள் வெளிச்சத்தை பேசுறதே இல்லை. என்ன செஞ்சிடணும், நாங்கள் இருள் சூழ்நிலும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது நாங்கள் பிரச்சனையை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறோம். நான் கடந்த காலத்தில் பேசியிருக்கிறேன். தேவன் வந்து ஆதியாகமத்தில் 1 அதிகாரம் 3வது வசனத்துல அப்படியே வச்சுக்கொண்டு எடுங்க. ஆதியாகமம் 1:3. ஆதியாகமம் 1:3. ரைட். இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு மேல 2வது வசனத்தை வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கொண்டு, அதுல போட்டிருப்பாருங்க, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இப்ப அந்த இடத்துல இருந்ததை ஆண்டவர் பேசினாரா, எனக்கு இல்லாததை பேசினாரா? இல்லாததை பேசினார். அங்க அப்போஸ்தலர் இல்ல, ரோமர் 4வது அதிகாரத்துல சொல்லப்படுது, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா, இல்லாதவைகளை இருக்கிற விதமா அழைக்கிறவர். என்ன சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிற விதமா அழைக்கிறவர். அப்ப அவருடைய பிள்ளைகளாக நாங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கோம், இல்லாதவைகளை இருக்கிற விதமா அழைக்கிறவர்களா இருக்கும். இல்லாதவைகளை இருக்கிற விதமா அழைக்கிறவர்களா இருக்கும். அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா இருள் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான இருள், அதாவது பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான சவால்கள் இருக்கும் பொழுது நாங்க என்ன சொல்றோம், என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, எவ்வளவு போராட்டம் தெரியுமா, எனக்கு எவ்வளவு பெரிய வியாதி தெரியுமா, அந்த உங்களுக்கு இருக்கிறத நம்ம பெருசா பேசி கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் கற்றுத்தருகிற காரியம் என்னன்னா, இருக்கிறத பேசாது, உனக்கு என்ன வேணுமோ அதை பேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிறது இருளா இருக்கலாம், எனக்கு இருள் இருக்கு, தேவன் சொன்னாரா, இங்க எல்லாம் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, அப்படியா சொன்னாரு? கார்மேகம் வானத்தை மூடிக்கொண்டிருக்கிறது, அப்படியா சொன்னாரு? சொல்லி இருக்கலாமே, ஏன் சொல்லல? எப்படி சொன்னாரு பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுள், அவருக்கு எது தேவைப்பட்டுச்சோ அதை பேசினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்க பேசுனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் அது வெளிப்படும். எதிர்வே ராமன் சொல்றீங்க, மரணம் தேவைன்னா நீங்க மரணத்தை பேசுங்க, நான் கெரிய செத்து போயிடும் பேசுங்க, நிச்சயமா செத்து போயிருவீங்க. ஜீவன் வேணுமா இருந்தா நீங்க ஜீவனை பேசுங்க. எசேக்கியா ராஜா ஜீவன் கவர்மெண்ட் கேட்டான், ஆண்டவர் எத்தனை வருஷத்துக்கு கூட்டி கொடுத்தாரு? 15 வருஷத்துக்கு கூட்டி கொடுத்தாரு. இல்ல நான் இன்னும் கொஞ்சம் குயிக்காக இன்றைக்கே செத்து போயிடும் கேட்டிருந்தோம், போயிட்டு பாய் பாய்னு அனுப்பியிருப்பாரு. இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் என்னது கேட்கிறாங்க, நான் பேசாம செத்து போயிட்டா நலமா இருக்கும். இதெல்லாம் இப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு வசனமே தெரியல. இப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு இந்த உலகத்துல இருந்து எந்த பிரயோசனமும் இல்லை. கெரிய போய் சேரட்டும், கெரிய போய் சேரட்டும். ஆண்டவரே உலகத்துல நம்மளை வச்சிருக்கிறாரா, இந்த பூமிக்கு நாங்க உப்பா இருக்கோம், இந்த பூமிக்கு நாங்க வெளிச்சமா இருக்கோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நாங்க இந்த உலகத்துல இருந்தாதான் உப்பா வெளிச்சமா இருக்க முடியும். பரலோகத்துக்கு போயிட்டு உப்பா வெளிச்சமா இருக்க
முடியாது. அவர் அங்கே நம்மளை எப்போ எடுத்துக்கொள்ளணும் அவர் சித்தமா இருக்கிறாரோ அப்ப அவருடைய தூதர்களை அனுப்பி அவர் கூட்டி சேர்ப்பார். போன கிழமை நம்ம பார்த்தோம், மார்க்கு 13 இருக்கு. அவர் தூதர்களை அனுப்பி நம்மளை என்ன செய்வார்? கூட்டி சேர்ப்பார். அவருக்கு சித்தமான டைம் கூட்டி சேர்ப்பார். அது வரைக்கும் ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு தந்திருக்கிற பொறுப்பை ஊழியத்தை நாங்க செய்கிறவங்களா இருக்கோம். இதில் பேர் ஆமென் சொல்றீங்க. அப்ப செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அப்ப இப்ப நீங்க இந்த வசனத்தை எடுத்து எப்படி ஜெபம் பண்ணணும்? நான் செம்மையானவனா இருக்கேன், நான் கர்த்தருக்கு பயந்தவனா இருக்கிறேன், நான் ஆண்டுடைய வழிகளிலே நடக்கிறவனா இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், என்னுடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும். இதில் பேர் ஆமென் சொல்றீங்க. உங்களுடைய அறிக்கை எப்படித்தான் இருக்கணும்? எனக்கு நான் சம்பளம் எடுக்கிறேன், எப்படி போகுதுன்னே தெரியலையே அப்படி சொல்லக்கூடாது. அப்படி இன்னைக்கு ஒரு வேளை போயிட்டு இருக்கலாம், நீங்க அதை பார்த்து பேசணும். எப்படி பேசணும்? வந்து போய்கொண்டிருக்கிற ஆஸ்தியே, வந்து போய்கொண்டிருக்கிற பணமே, நான் நீதிமானா இருக்கிறேன், நீ வந்து போய்கொண்டிருக்க கூடாது. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்குமிட வேணும் சொல்லுது. நீ என்னுடைய வீட்டுல தங்கி இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னுடைய வீட்டுல நீ தங்கி இருக்கணும். நீங்க அதை பார்த்து கட்டளையிடணும். நீங்க அதை பார்த்து கட்டளையிடணும். பணம் உங்களுக்கு வேலைக்காரனா இருக்கணும். இன்னைக்கு பணம் தான் நிறைய பேரை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கு. அதான் பொருளாசையை குறிக்குது. அதான் பொருளாசை. பணாசை பிடிச்சவங்க என்ன செய்வான்? பணாசை பிடிச்சவங்க பணத்தால் ஆளப்பட்டு கொண்டிருப்பான். நாங்க பணத்தால் ஆளப்படக்கூடாது, நாங்க பணத்தை ஆளுகிறவங்களா இருக்கோம். இதிலே ஆமென் சொல்றீங்க. நாங்க பொருட்களினால் ஆளப்படுகிறவங்களா இருக்கக்கூடாது, நாங்க தான் பொருட்களை ஆளணும். இதிலே ஆமென் சொல்றீங்க. அப்ப ஒரு இடத்துல வேதம் சொல்லுது, ஒரு எஜமான் சொல்றாரு, நான் என்னுடைய வேலைக்காரனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். அது போலதான் நம்முடைய பணம் இருக்கணும். நம்ம வாழ்ந்தாதான் அது வரணும், போகண்டா அதை என்ன செய்யணும்? போகணும். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை நமக்கு தேவையான காரியம், உலக பிரகாரமான காரியங்கள் நாங்க வாழ்ந்தா அது வரணும். வெளிச்சம் உண்டாக வெளிச்சம் உண்டாகணும். இருள் என்னையை விட்டு அகன்று போகண்டா இருள் என்ன செய்யணும்? அகன்று போகணும். அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு பாடல் எழுதியிருக்கிறார், அதிகாரம் நம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை. எப்படி ஆள சொல்றாரு? நான் அதிகாரம் கையில இல்லை, அதிகாரம் வாயில இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீதின் கையிலோ பட்டயம் இல்லாது இருந்தது. தாவீதுக்கு எங்க பட்டயம் இருந்துச்சு? வாயில பட்டயம் இருந்துச்சு. 1 சாமுவேல் 17:50 இருக்கு, 50-55 இருக்கு. தாவீதின் கையில் பட்டயம் இல்லை, எங்க பட்டயம் இருந்துச்சு? அதே போல ஒவ்வொரு விசுவாசனுடைய வாயிலையும் பட்டயம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய பட்டயம் எங்க இருக்கிற வாயிலையும் இல்லை, இருதயத்திலே இல்லை, எங்கேயோ கபட்டுக்குள்ள இருக்கு. இதுதான் பட்டயம். இது இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். மரணம் வேணும்னா இங்கால செய்யணும்னா மரணம் வரும், ஜீவன் வேணும்னா இங்கால செய்யணும்னா ஜீவனும் வரும். இருபுறம் கருப்புள்ள பட்டயம். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க பேசுனீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அது உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த பாத்தீங்கன்னா செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக சாட்சிகள் நான் கேட்டிருக்கிறேன். கடந்த நாட்களில் விஜயகார் குமார் ஒரு சாட்சி சொன்னாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கடன் இருந்துச்சு. அந்த கடனை தேவன் எப்படிப்பட்ட அற்புத அதிசயமா மாற்றி அமைத்தார். அந்த கடன் என்ற அந்த இருள தேவன் எப்படி வெளிச்சத்தை உதிக்க பண்ணாருன்னு நாங்க பார்த்தோம். அது போல இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பொருளாதார தேவைகள் இருக்கலாம். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய ஸ்கூல் படிப்புக்காக நிறைய தேவைகள் இருக்கலாம். ஆனா தேவன் பெரிய காரியத்தை அந்த காரியத்தை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அந்த இடத்துல நிச்சயமா வெளிச்சம் உதிக்கும். இதை நீங்க வாயை திறந்து பேசணும். இன்னைக்கு நான் பேசுறேன், இதை என்னுடைய வாழ்க்கையில பலனை கொண்டு வரும். ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன். ஏசாயா 55:10-11 என்ன சொல்லுது? அங்க வானத்திலிருந்து ஒரு மழை துளி விழுந்து பூமியை நினைத்து விதைக்கிறவனுக்கு விதையை புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே தேவனுடைய வாயிலில் புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது தான் விரும்புகிறதை செய்து தான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்ப அவரை விசுவாசிக்கிற நம்முடைய வார்த்தைகள் அதுவும் என்ன செய்யும்? நம்ம என்ன நோக்கத்தோடு பேசுறோமோ அது ஆகும்படி நிச்சயம் என்ன செய்யும்? வாய்க்கும். என்ன சொல்லுங்க? வாய்க்கும். அப்ப இன்னைக்கு நீங்க பேசுகிற வார்த்தைகள் நீங்க என்ன நோக்கத்தோடு சொல்றீங்களோ அது மிகவும் முக்கியம். என்ன நோக்கத்தோடு சொல்றீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே ஆகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியே ஆகும். அப்ப நீங்க தான் சொல்லணும், வாயிலிருந்து நீங்க சொல்லணும். தேவன் எப்பயோ ஆதியிலே சொல்லிட்டார், வெளிச்சம் உண்டாக கடவுள். அதுக்கப்புறம் சொல்றாரு வெளிச்சம் நல்லது. என்ன சொல்றாரு? வெளிச்சம் நல்லது. அப்ப நீங்க சொல்லணும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு விமோச்சனம் உண்டாவதாக, என்னுடைய குறைவுகள் நிறைவாவதாக. கடந்த நாட்கள் எனக்கு ஒரு சாட்சி நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் நான் ஆண்டவர் அம்மாவோட பைக்ல மன்னாருக்கு போகும்பொழுது நைட்டான சேர்ச்சில் சொல்லியிருக்கிறேன். போகும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை காட்டினார். பிலிப்பியர் 4:19. அந்த வசனத்தை வச்சுக்கொண்டு நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். எத்தனை பேருக்கு அந்த சாட்சி ஞாபகம் இருக்கு? நான் சொன்னது அந்த வசனத்தை வச்சு நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். நிறைய காரியங்களை ஜெபம் பண்ணேன், நிறைய
காரியங்கள். என்னுடைய வாழ்க்கை முதற்கொண்டு குடும்பம் சர்ச் ஒவ்வொரு விசுவாசிகளை குறித்து நான் ஜெபம் பண்ணி கொண்டு போகும்போது கடைசி ஒரு காரியம் ஞாபகம் வந்துச்சு. கேஸ் நிரப்பப்படுவதாக. கேஸ் நிரப்பப்படுவதாக. வீட்டில் கேஸ் இருக்கு. கேஸ் இருக்கு. நான் போகும்போது என்ன ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்? கேஸ் நிரப்பப்படுவதாக. இப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது வரும்போது ஜெபம் பண்ணி நிறைய காரியங்களை குறித்து ஜெபம் பண்ணும்போது அதில் ஒன்று தான் கேஸ் நிரப்பப்படும். வந்து என்ன செய்யணும்? இவனோட விளையாடி கொண்டிருக்கும் போது அங்கே அம்மா சொல்றாங்க கேஸ் முடிஞ்சு கேஸ் வாங்கணும். அப்போ பெனியா இருக்கும். பெனியை கூட்டிட்டு போயிட்டு பின்னால் என்ன செய்யணும்? கேஸை வாங்கிட்டு வரணும். இப்போ பாருங்க, நமக்கு இன்னது தேவைன்ற அவருக்கு முன்னமே தெரியும். அதுக்காண்டி ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் நினைப்பு விட்டுறாரு. எப்போ நினைப்பு விட்டுறாரு? அங்கே தேவை ஏற்படுறதுக்கு முன்னுக்கே அங்கே தேவைகளை அறிந்தவர் அந்த தேவைக்காக ஜெபிக்க சொல்லி கட்டிடுறாரு. இப்போ அவருக்கு தெரியும் தானே, ஜெபிக்க சொல்லாமல் இருந்திருக்கலாமே. ஏன் ஜெபிக்க சொல்றாரு? அதன் மூலமா நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும். இது எனக்கு ஏன் பெரிய சாட்சியா தெரியுதுன்றா, நான் இது யோசிச்சு பார்த்தேன். அவருக்கு தான் தெரியுமே கேஸ் முடிய போகுது. அவர் என்ன ஜெபிக்க சொல்லாமலே என்ன செஞ்சிருக்கலாம்? ஏன் ஜெபிக்க சொன்னாரு? இன்றைக்கு நான் இப்படி இந்த இடத்துல இருந்து சாட்சி சொல்லும்படிக்கு தேவன் அன்னைக்கு அந்த அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய பெரிய தேவைகள் வரப்போகுது. ஆண்டவர் இன்றைக்கு அதை நினைப்பு விட்டுறாரு. இன்றைக்கே நீங்க பேசுங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி இப்படி சொல்லல. எப்படி சொல்லல? என் தேவன் உங்களுடைய வருமானத்தின்படி என்று சொல்லல, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமைகளை நிறைவாக்குவார். யாருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியா? அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறதன்படி நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவானா? அது முடியாது. அவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய இருக்கிற பணத்தின் அடிப்படையில இல்ல, உன்னுடைய சம்பளத்தின் அடிப்படையில சொல்லல, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. அப்ப நீதிமானுடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்குமா இருந்தா அவர் எப்படி கொடுப்பார்? அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தான் என்ன செய்வார்? அவர் அவருடைய ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப செம்மையானவர்களாகிய நாங்க எப்படிப்பட்ட ஜெபங்களை பண்ணணும், எப்படிப்பட்ட விசுவாச அறிக்கையை செய்யணும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில கடன் இருக்கும் பொழுது, பலவிதமான நெருக்கடிகள் இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் இருக்கும் போது, போராட்டங்கள் இருக்கும் பொழுது, நாங்கள் அந்த சூழ்நிலைகளிலேயும் நாங்கள் பேசணும். எனக்கு வெளிச்சம் உண்டாவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வெளிச்சம் உண்டாவதாக. அவன் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீதியும் உள்ளவன். அப்ப அப்படிப்பட்டவன் எப்படி இருப்பான் என்றால், ஒரு சரியான விசுவாசி. கடந்த நாட்களில் நான் பேசினேன், ஆவிக்குரிய ரீதியில முதிர்ச்சி அடைந்த விசுவாசி எப்படி இருப்பான்? முதலாவது அவன் இரக்கம் உள்ளவனா இருப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் மன ஒழுக்கம் உள்ளவனா இருப்பான். அடுத்தது அவன் நீதியும் உள்ளவனா இருப்பான். இரக்கம் உள்ளவனா இருப்பான், மன ஒழுக்கம் உள்ளவனா இருப்பான், நீதி உள்ளவனா இருப்பான். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு? முதலாவது அது மேலே சொல்லிட்டாரு, அவன் வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும், அவன் நீதி உள்ளவனா இருப்பான், அவன் இருளிலே வெளிச்சம் அவனுக்கு உதிக்கும். இப்ப சொல்றாரு அவன் இரக்கம் உள்ளவனா இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை அவன் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவனா இருப்பான். மனமிறங்கி ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுக்கிறவனா இருப்பான். எதிரே பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நான் பார்த்தேன், இந்த ட்ரிப் போகும்போது நான் தான் நினைச்சேன். அநேகர் என்ன செஞ்சீங்க? சாப்பாடு கொண்டு வராத சாப்பாடு கொடுத்தீங்க. அநேகர் என்ன செஞ்சீங்க? அநேக பிள்ளைகளுக்கு சில காரியங்களை வாங்கி கொடுத்தீங்க. என் கண் முன்னாடி நான் பார்த்தேன். உங்களை எல்லாம் கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நீங்க அப்படிப்பட்டவர்களா தான் இருக்கும். எதிரே பேர் ஆமென் சொல்றீங்க? அநேகர் என்னட்டையும் வந்து கேட்டாங்க. என்ன கேட்டாங்க. அது மாத்திரம் இல்லாம அநேகர் அதை மறந்துட்டு வந்து மேலாதிகமாக கொடுக்குறவங்க ஆண்டவங்களுக்கு. அப்படிப்பட்ட இருதயத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்படித்தான் நீங்க இருக்கும். திரவிய ராமன் சொல்றீங்க, அப்படித்தான் நீங்க கொடுக்கறதுல வித்தியாசமா இருக்கும். அதுபோல ஏழை எளிய ஜனங்கள் கஷ்டப்பட்டார்களுக்கு கொடுக்கறதுல நீங்க வித்தியாசம் உள்ளவங்களா இருக்கும். இது என்னுடைய வாழ்க்கையில நான் இன்றைக்கு காலம்புற நான் பைக்ல போகும்போது தியானித்தேன். ஆண்டவரே என்னை இப்படி ஆசீர்வதிக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது இந்த காரியத்துக்கு 2-3 நாள் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு தந்தாரு. என்னை எப்படி ஆசீர்வதின்னு கேட்கும் பொழுது அதுக்கு முன்னுக்கு நான் என்ன செஞ்சேன், ஒரு பொடியை வந்து அவங்க அம்மா அவனுக்கு காசு அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அவனுடைய அம்மா காசு கொடுக்காதால அவன் ட்ரிப் வரமாட்டேன்னு இருந்தான். அப்போ என்ன செஞ்சேன், அவனை கூப்பிட்டு நான் அவனுக்கு காசு வேணும், ட்ரிப்புக்கு வாங்க ஒரு வார்த்தையை சொன்ன. அவன் வந்தான். அந்த டைமில் அவனுக்கு கொடுக்காம இருந்த அம்மா காசு கொடுத்துட்டான். அப்போ ஒருவேளை நான் சொல்லாமல் இருக்கிறது அடுத்த நாள் வந்திருக்க மாட்டான். ஆனால் சொன்னதால அடுத்த நாள் காலம்பரம் அவனுக்கு வர வேண்டிய காசு கிடைச்சது. அப்போ நான் ஒருத்தருக்கு இரக்கம் செய்தேன், ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்தார். அதிரவே ராமன் சொல்றீங்க, நான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விதையை விதைச்சேன், ஆண்டவர் எனக்கு ஒரு அறுவடையை தந்தார். அதிரவே ராமன் சொல்றீங்க. இப்போ நீங்க ஏழை ஜனங்களுக்கு கொடுக்கறதா இருக்கலாம், ஆண்டவருக்கு கொடுக்கறதா இருக்கலாம், கஷ்டப்பட்டவர்களுக்கு கொடுக்கறதா இருக்கலாம், அது உங்களுக்கு பெரிய பலனை கொண்டு வரும். எதிரவே ராமன் சொல்றீங்க. எதற்காக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்? எதுக்கு நீதிமானுடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம்? எதுக்கு
ஆஸ்தி ஐஸ்வர்யம். அவன் தான் ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுப்பான். இன்னைக்கு இந்த கம்பாஷன் என்ற நிறுவனம் கிட்டத்தட்ட 225 பிள்ளைகள் 20 தாய்மாருக்கு என்ன செய்து உதவி செய்து, இது அமெரிக்காவில் உள்ள ஒரு கிறிஸ்தவ சபை விசுவாசி குடும்பமே என்ன செய்யுது, எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு பிள்ளையை தத்தெடுத்து வளர்க்குதுன்றா அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அப்போ அவங்களுக்கு எப்படிப்பட்ட அவங்க போதனைகளை கேட்குறாங்க, அவங்க எப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படிப்பட்ட வெளிச்சம் இருக்குது. இன்றைக்கு அவங்ககிட்ட ஆஸ்தியம் ஐஸ்வர்யம் இருக்கிறதால தான் இன்றைக்கு இந்த ஏழை எளிய ஜனங்கள் என்ன செய்ய முடியுது, சந்திக்க முடியுது. அப்போ நம்முடைய கருத்தில் இது இருக்குமா இருந்தால் நாங்கள் யார்கிட்டையும் கெஞ்சிட்டு இருக்க தேவை, நாங்கள் தாராளமாக கொடுக்குறவங்களா இருக்கும். திருவே ராமன் சொல்லுங்க, இப்போ இருக்கிற கொஞ்சத்திலே நீங்கள் அதை பழகுனீங்கன்னா தேவன் திரளா உடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் வர்த்திக்க பண்ணுவான். திருவே ராமன் சொன்னீங்க. எப்பயுமே நான் அப்படித்தான் நினைப்பேன். நான் எப்படி நினைப்பேன், யாராச்சும் கொண்டு ஆசீர்வதிங்க, அது என்னுடைய ஜெப குறிப்பில் இருக்கவே இருக்காது. அப்படி யாராச்சும் விசுவாசம் திரும்பிப்பானா இருந்தால் வெளியே நான் செஞ்சு கலைப்பேன், உள்ள எனக்குள்ள கோபமா வரும். நான் எப்பயுமே எப்படி என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா தேவன் நம்முடைய பிள்ளைகளை அப்படி மாற்றணும். இதுவே ராமன் சொல்லுங்க, நீங்க நிறைய குடும்பங்களை நீங்க சந்திக்கணும், கஷ்டப்பட்ட ஜனங்களை நீங்க சந்திக்கணும். கடந்த நாட்கள் ஒரு வீட்டு கூட்டத்தில் சொன்னேன், யாராச்சும் சப்பாத்தை பிரிஞ்சு சப்பாத்தோட போனா நீங்க அவனுக்கு புது சப்பாத்தை நீங்க என்ன செய்யணும், என் பிள்ளைக்கு இல்லை நாங்கள் வாங்கி கொடுக்குறது அப்படி சொல்ல கூடாது. உங்க பிள்ளைக்கு இல்லாமல் இருந்தாலும் நீங்க அவனுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைக்கு தேவன் அந்த காலிலும் மிக உயர்ந்ததை கொடுப்பார். இதுவே ராமன் சொல்லுங்க, அது ஒரு சந்தர்ப்பம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் நீங்க ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுக்கிறது. அன்றைக்கு மாத்திரம் அதை அப்படித்தான் ஆண்டு காரணம் என்னோடு பேசினார். அன்றைக்கு மாத்திரம் நான் அவன்கிட்ட போய் இதை சொல்லியிருக்காட்டி அடுத்த நாள் எனக்கு வர வேண்டிய அறுவடை என்ன செஞ்சிருக்காரு, வந்திருக்காரு. அப்ப விதைக்கு ஆண்டுக்கு கொடுத்த விதையை நீங்க விதைக்காம இருக்க மட்டும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த விதையை நீங்க எப்ப விதைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப தேவன் அதுல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இதற்கு ராமன் சொல்லுங்க, உங்களுடைய சந்ததியே அதன் மூலமா ஆசீர்வதிக்கப்படும், சந்ததியை ஆசீர்வதிக்கப்படும். நீங்க ஆதியாமம் 14 வாசிப்பீங்களா இருந்தா அதை பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் என்ன செய்யறான், மெல்கிசேதேக்குக்கு என்ன செய்யறான், தசம பாகம் கொடுக்குறான். தசம பாகம் கொடுக்குறான். ஆனா அங்க இருக்கிற லேவி என்ன செய்யறான், ஆசீர்வதிக்கப்படுறான். அதுல போட்டிருக்கு, நீங்க அதுக்குள்ள நீங்க வாசிச்சு பாருங்க. 12 இருந்து நீங்க வாசிட்டு வந்தீங்கன்னா அதுல சொல்லுது, ஆபிரகாம் என்ன செய்யறான், மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுக்கும் பொழுது அது அவனுடைய 4ஆம் தலைமுறை மட்டும் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கட்டிடுச்சான். அதுவே ராமன் சொல்றீங்க. தேவன் அப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார், அப்படி ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இந்த அதிகாரத்தையும் அதான் சொல்லுது. அப்படி 9வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனத்தை 112வது சங்கீதம் 9வது வசனம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இதுல இதுக்காக வேண்டிதான் அதான் நான் ஏன் இதை பேசுறேன், இதுல அதான் இருக்குது. ஏன் ஆண்டவர் உங்களுக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை தர்றாரு, ஏன் கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நீங்க அநேக ஏழை எளிய ஜனங்களுக்கு கிள்ளி கொடுக்க கூடாது, வாரி இறைக்கணும். இதுவே ராமன் சொல்லுங்க, எப்படி இறைக்கணும், வாரி இறைக்கணும். இப்போ நுவரெலியாவுக்கு இப்போ 8ஆம் மாதம் நாங்கள் போக போகிறோம், வாரி மீட்டிங் போக போகிறோம். போன மாதம் நான் போனேன், போன வருஷம் போனேன் 8ஆம் மாதம். இங்கெல்லாம் இன்றைக்கு தேசிக்கான விலையெல்லாம் பாருங்கள், கரெக்ட் விலையெல்லாம் பாருங்கள். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குது. அங்கே கரெக்ட் வேணான்ற அளவுக்கு வாரி வாரி இறைக்கிறாங்க, வாரி வாரி இறைக்கிறாங்க. மரக்கறிகள் அங்கே பார்த்தீங்கன்னா வாரி வாரி இறைக்கிறாங்க. இங்கே நாங்கள் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம வாரி இறைக்கிறவங்களா இருக்கும். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் என்ன செய்யறோம், வல்லத்தூராங்கலாம் வாரி இறைக்கிறோம், நமக்கிட்ட இருக்கிறத வாரி இறைக்கிறோம். அது போல ஆண்டவர் நம்மளை வாரி இறைக்கிறவரை மாற்றுவார். இதே ராமன் சொல்லுங்க, எப்படிப்பட்ட விசுவாசியை வாரி இறைக்கிறவரை மாற்றுவார், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வசனத்தின் மேல பிரியமா இருக்கிற விசுவாசி தான் எப்படி மாற்றுவார், வாரி இறைக்கிறவனா மாற்றுவார். முதலாவது வாரி இறைக்கிறவனா இருக்கணுமா இருந்தா அவனுடைய வீட்டில் ஏதாச்சும் இருக்கும், அவனுடைய கலசத்துல மாவு எண்ணெய் என்ன செய்யக்கூடாது, குறைவுபட கூடாது. அப்ப அங்க நம்முடைய வீட்டிலே குறைவு இருக்குமா இருந்தா நாங்க எப்படி 4 பேருக்கு கொடுக்கிறது? அப்ப முதலாவது நாங்க நிரப்பப்படணும், அதுக்கப்புறம் நாங்க நிரப்பி வடிக்கிற பாத்திரமா இருக்கும். இதுலவே நாங்க சொல்றீங்க. அப்ப அதுக்குரிய ரகசியத்துல ஒன்றுதான் நம்முடைய விதை. நீங்க விதைக்காத வரைக்கும் அறுவடையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதுக்கு அப்படியே 5வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனம், இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன். இறங்கி கடன் வாங்கின்னு கேட்கல, இறங்கி கடன். அப்ப கர்த்தரை நம்புகிறவன் எப்படி இருக்கும், இறங்கி கடன் கொடுக்கிறவனா இருக்கும். இறங்கி கடன் கொடுத்து அப்படின்னு உங்களுக்கு விளக்குற மாதிரி சொல்றேனே, வேறு விதமாக எடுத்துக்கலாம், இப்படியும் எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தன் தேவையோடு இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுது, ஒருத்தன் தேவையோடு இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுது, அவனுக்கு மிக முக்கியமாக இருக்கு அந்த தேவை. அந்த தேவையின் சந்தர்ப்பத்தில்
அவன் கேட்டா நீங்க கொடுக்குற அளவுக்கு இருக்கக்கூடாது. அவன் கேட்கறதுக்கு முன்னுக்கே நீங்களா போயிட்டு இதை என்ன செய்வோம், அதை கொடுக்குறவங்களா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? அது கொடுக்கும்போது தேவன் அதுலேயும் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்களில் இதே நான் ருசி பார்த்துருக்கேன். ஜனவரி மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் ஆண்டு ஜனவரி என்னோட பேசினார். இந்த வருஷத்தில் ஒவ்வொரு மாதமும் நீ ஒரு ஆளுக்கு நீ என்ன செய்யணும், உடைகளை விதைக்கணும், உடைகளை கொடுக்கணும், விதைக்கணும். அதை நான் ஒரு விதையா பார்த்தேன். நான் விதைக்க ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை அறுவடை எனக்கு தந்து கொண்டே இருக்கிறார். நான் ஒரு உடுப்பு கொடுத்தா ஆண்டவர் என்னை விலையூர்ந்த உடுப்பு எனக்கு தர்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க எதை விதைச்சுக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. கடந்த காலத்துல நான் ஒரு மணி கூட என்ன செய்தேன், ஆண்டுடைய சமூகத்துல அங்க பிரதேசத்துல போயிருக்கிட்டே விதைச்சேன். ஆண்டவர் எனக்கு பல மணிக்கூடுகளை தந்தார். எதை விதைக்கிறோனோ அதை அறுப்பேன். வேதம் அப்படிதான் சொல்லுது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நான் விசுவாசத்தை விதைக்கிறேன், நான் மணிக்கூட விதைக்கிறேன், மணிக்கூட அறுப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் பணத்தை விதைக்கிறேன், பணத்தை அறுப்பேன். தக்காளி விதையை விதைச்சிட்டு ஆண்டவரே முருங்கைக்காயை தரணும்னா வராது. தக்காளியை விதைச்சா தக்காளி செடி தான் வரும். மாங்கொட்டையை விதைச்சா மாங்காய் செடி தான், மாங்காய் தான் வரும். இப்போ நிறைய பேர் எப்படி என்னத்தையோ விதைச்சிட்டு என்னத்தையோ எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுப்பீங்க. அதுதான் வேதம் சொல்லுது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் உடைய சமூகத்தில் என்னுடைய கண்கள் முன்பாக தேவையோடு இருக்கும் பொழுது அவங்க கேட்க மட்டும் பொறுத்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் அதை பார்க்கும் பொழுது அவங்க கேள்விப்படும் போதே போய் இறங்கி போய் உதவி செஞ்சிருங்க. இறங்கி போய் அதை கொடுத்துருங்க. திருப்பி தருவானா மாட்டானா, எப்போ தருவானோ தெரியலையே, அதெல்லாம் யோசிக்காதீங்க. நான் கொடுக்குறேன், கர்த்தர் அதுக்குரிய பலனை தருவார். இவன் தர்றானோ தரலையோ அதுக்குரிய பலனை கர்த்தர் நிச்சயம் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயம் தருவார். அடுத்த 6வது வசனம், இப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கை, இப்படிப்பட்டவனுடைய இருதயம் என்ன செய்யப்படலாம், என்ன செய்யப்படலாம், என்றென்றைக்கும் அசைக்கப்படாது. அப்ப ஏன் இதை சொல்றாரு? நான் கொஞ்சம் தியானிச்சு பார்த்தேன். கடந்த நாட்கள் இதை பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த வெளிப்பாடு வந்ததில்லை. இன்னைக்கு நான் அதை பார்க்கும்போது ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. என்ன வெளிப்பாடுன்றா, நிறைய பேருக்கு கொடுத்த உடனே இதயம் அசைக்கப்பட்டுரும். கொடுத்த பிறகு என்ன சிந்தனை வரும்? ஐயோ கொஞ்சம் குறைவா கொடுத்துருக்கலாமோ, குறைவா, ஐயோ ஏன் கொடுத்தனும் தெரியலையே. இதயம் என்ன செய்யப்படுது? அசைக்கப்படுது. இதயம் என்ன செய்யப்படுது? அசைக்கப்படுது. நம்ம கொடுத்த பிறகு நம்முடைய இருதயம் என்ன செய்யப்படக்கூடாது? அசைக்கப்பட கூடாது. நம்ம இருக்கிறத நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த பிறகு ஏன் கொடுத்தன்ற ஒரு நினைப்பு கூட என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. எப்படி நினைப்பு வரணும்? இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்திருக்கலாமே, என்னை ஆண்டு இவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறாரே, இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்திருக்கலாமே, அப்படிப்பட்ட நினைப்பு தான் வரணும். வேறு 6வது வசனம் சொல்லுது பாருங்க, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான். அப்படின்னா என்னது? இவன் தாராளமா எவ்வளவு வாரி கிடைச்சாலும் அவனுடைய இருதயம் கர்த்தர் மேல் இருக்கிறதால அந்த பணத்தை நினைச்சு அவனுடைய இருதயம் அசைக்கப்படாது. இதுல பேர் ஆமென் சொல்லுங்க. அவன் பொருளாசை கொண்டவனா இருக்க மாட்டான், அவன் பணாசை கொண்டவனா இருக்க மாட்டான். அவன் இன்னும் அதிகமா கொடுத்திருக்கலாமே நினைப்பான், இன்னும் அதிகமா கொடுக்கறதுக்கு பிரயாசப்படுவான், அடுத்த முறை இன்னும் அதிகமா கொடுப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேறு சிலவர்களுக்கு கொடுத்த பிறகு எப்படி யோசனை வரும், இன்னும் 4-5 பேருக்கு உதவி செய்யணும், அடுத்த முறை இன்னும் 4-5 பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் தான் வந்து கொண்டே இருக்கும். இப்போ நாங்கள் சோசியல் மீடியாலாம் நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் இந்த விஜய் டிவியில் ஒருத்தர் வருவார். நான் அவனை குறித்து கடவுள் அறியாதவன், இந்த பாலாண்டு ஒருத்தன் இந்த காமெடியை செய்கிறான். இன்றைக்கு அவன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உதவிகளை செய்கிறான், எவ்வளோ உதவிகளை செய்கிறான். அந்த லாரன்ஸ் என்ற ஒரு நடிகர், அவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை பார்த்தா கட்டாயம் வரும். அவன் தாராளமாக அள்ளி கொடுக்குறான். இப்போ ஜாழ்ப்பாணத்தில் ஒருத்தர் இருக்கிறார், அதே நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன செய்கிறாரு, வர்றவன் போகிறவங்கலாம் தாராளமாக அள்ளி கொடுக்குறாரு. யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் ஒரு ஐயா அள்ளி கொடுக்குறாரு. அவர் சொல்றாரு, இந்த நியூஸ் பார்க்கும்போது சொல்றாரு, யாழ்ப்பாணத்தை என்ற கருத்துல தாங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 10 கோடி நான் அரசாங்கத்துக்கு உழைச்சி தர்றேன்னு சொல்றாரு. யாழ்ப்பாணத்தை எனக்கு தாங்க 10 கோடி ஒவ்வொரு நாளும் நான் அரசாங்கத்துக்கு உழைச்சி தரேன்னு சொல்றாரு. எப்படி அவருக்குள்ள எவ்வளவு தைரியம்? அப்ப அந்த கொடுக்குற உள்ளம் எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அப்ப இன்னைக்கு அந்த உள்ளம் நமக்கு வரணும். இது யாருக்கு இருக்கணும்? கர்த்தரை நம்பி வாழ்றவனுக்கு தான் இருக்கும். கர்த்தரை நம்பி வாழ்ற இருதயம் எப்படி இருக்கணும்? அவன் கொடுத்தாலும் அவனுடைய இருதயம் அசைக்கப்படாது இருக்கும். எதிரே ஆமென் சொல்றீங்க. கொடுத்த பிறகு ஐயோ கொடுத்துட்டேனே, பணத்தை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது, இல்லாம போன பொருளை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது, அழிந்து போன பொருளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. இன்றைக்கு இல்லாம போயிருக்கு, இன்றைக்கு நான் கொடுத்துட்டா என்னை விட்டு வெளியே போயிடுச்சு. ஆனால் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவது இல்லை. வேதம் என்ன சொல்லு? விதைத்தவன் உறங்கினாலும் நம்ம விதைச்சிட்டு போயிட்டு உறங்கிடலாம், ஆனா விதை என்ன செய்யாது? அங்க செத்து போவாது. விதை நிலத்தில் விழுந்து சாக விட்டால் எப்படி பலன் கொடுக்கும்? நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகி அது மிகுந்த பலனை கொடுக்கும். அப்ப நம்ம ஒரு விதையை விதைச்ச பிறகு ஒரு அறுவடையும் காணாத மாதிரி இருக்கும். எங்கே ஒன்றவே காணல, ஆனா
நிச்சயமாக அது ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் நிச்சயம் அது கனி கொடுக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசி எப்படிப்பட்டவனா இருக்கணும் என்றால், அவனுடைய வீடு ஆஸ்தியினாலையும் ஐஸ்வர்யத்தினாலையும் நிரப்பப்படணும். வீடு நிரப்பப்படணும். இருதயம் கர்த்தர் செய்த உபகாரங்கள், கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தினால வெளிப்பாடுகளினால இதயம் நிரப்பப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பணம் வந்த பிறகு பணம் இருதயத்துக்குள்ள போயிடக்கூடாது. பொருள் வந்த பிறகு பொருள் இருதயத்துக்குள்ள போயிடக்கூடாது. இது அதை தான் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். இருதயத்தில் எப்பயுமே கர்த்தரும் அவனுடைய வார்த்தையும் தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவனுடைய இருதயம் எப்பயுமே அசைக்கப்படாது. இன்னைக்கு உங்களுடைய இருதயத்துக்குள்ள எது இருக்குது? பணம் இருக்குதா? பொருள் இருக்குதா? பண ஆசை இருக்குதா? பொருளாசை இருக்குதா? கர்த்தர் இருக்கிறார். பணத்தை கொடுத்த பொருளை கொடுத்த கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருப்பாரா இருந்தா உங்களுக்கு இன்னும் ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதம் இன்னும் விருத்தியாகும். எதிரவே நாங்கள் சொல்றீங்க. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? அதான் பவுல் சொல்றாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பதனால் நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அப்ப நான் மனுஷனால யாருமே நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. நான் அசைக்கப்படாது இருப்பேன். இப்ப நம்ம கர்த்தரை நம்பி வாழுகிறோம், கர்த்தருக்கு பயந்து வாழுகிறோம். இன்னைக்கு இடத்துல இருக்கிற ஆண்டுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற நீங்க ஒவ்வொருவரும் நீங்க அசைக்கப்படுவதே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். கீர்த்தி என்ற புகழ், கீர்த்தி என்ற ஒரு மேன்மை. ஒரு ராஜாவுக்கு தான் கீர்த்தி உண்டாகும், புகழ் உண்டாகும். ஒரு ராஜா என்ன செய்வாரு? நீங்க பழைய காலத்து கதைகளை நீங்க பார்த்துருப்பீங்க. ராஜா ஒரு பட்டணத்துக்கு வருவாரா இருந்தா அங்க ஒரு பாடகர் இருப்பார், ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆள் இருப்பார், கவிஞர் ஒருத்தர் இருப்பார். அவரை வந்து என்ன செய்வாராம்? வாழ்த்துவார். மனமாற என்ன செய்வாராம்? வாழ்த்துவாராம். இப்ப கவிஞர் வாழ்த்தும் பொழுது ராஜா என்ன செய்வாராம்? அவர்கிட்ட இருக்கிற பொன் பொருள் எல்லாத்தையும் என்ன செய்வாராம்? அள்ளி இவர் எவ்வளவு வாழ்த்துறாரோ, அவர் எவ்வளவு ராஜாவை எவ்வளவு மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குறாரோ அவ்வளவு அள்ளி ராஜா கொடுப்பார். அப்ப அதே போலதான் கீர்த்தி. இன்னைக்கு நாங்க ஆண்டவரை உயர்த்த ஆண்டவர் நம்மளை அலங்கரிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய ராஜாவாகிய ஆண்டவரை குறித்து நம்முடைய நாம் கம்பீரமா பாட ஆண்டவர் நம்மளை திரளா வர்த்திக்க பண்ணுவார். தாவீதே அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான். 500 மில்லியன் ஆலயத்தை கட்டுறதுக்கு, சாலமோன் கட்டுறதுக்கு அவன் பொருளை சேர்த்து வச்சுட்டு போறான். நீங்க 1 நாளாம் 2 நாளாம் 14 வாசித்து பாருங்க. கிட்டத்தட்ட இந்த இன்றைய காலத்தில் பார்க்க போனா பல கோடி மில்லியன் அந்த ஆலயத்தை சாலமோன் கட்டுறான். அதுக்குரிய பாதி பணத்தை சேர்த்து வச்சு யாரு? அவனுடைய அப்பா தாவீது. அப்ப கடவுள் எப்படி அவனுக்கு ஆடு மேய்த்தவனுக்கு எப்படி இவ்வளவு பணத்தை கொடுத்தாரு? அவனுடைய இருதயம் அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். அவனுடைய இருதயம் கர்த்தர் மேலதான் இருந்துச்சு, பணத்தின் மேலேயும் பொருளின் மேலேயும் இல்லை. அவனுடைய இருதயம் கர்த்தர் மேல இருந்துச்சு. எதிரவே ஆமென் சொல்றீங்க? அப்ப அவன் கர்த்தர் அவனை உயர்த்த அவன் ஆண்டவரை உயர்த்தினதுனால, தன்னையை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்தினதுனால ஆண்டவர் அவனை மேலும் 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 உயர்த்தி கொண்டே இருந்தார். எதிரவே ஆமென் சொல்றீங்க? அவனுடைய வாழ்க்கையில கீர்த்தி உண்டாகுது. கோலியாத்தை கொண்ட பிறகு தாவீது கொண்டது, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது. இவன் கேட்டானா என்னை குறித்து பாடுங்கன்னு கேட்டானா? அவனுக்கு வர வேண்டிய புகழ் அவனுக்கு தேடி வருது. நன்மையின் கிருபை முன்னை பின் தாவீது என்ன செய்யுது? பின் தொடருது. அதனாலதான் அவங்க சங்கீதத்தை எழுதினான். நம்ம ஆண்டவரை நம்பி வாழுவோமா இருந்தா, கர்த்தரை நம்பி வாழுவோமா இருந்தா, பேர் புகழ் பதவிக்காக நாங்க ஓட தேவை, அது நம்மளை தேடி வரும். தாவீத பணம் தேடி வந்துச்சு, தாவீத பொருள் தேடி வந்துச்சு, தாவீத ராஜ பதவி தேடி வந்துச்சு. இதுவே ராமன் சொல்லுங்க. அவன் போய் சாமுவேல்கிட்ட கேட்டானா? சவுலை நீக்கிட்டு என்னை ராஜாவாக்கணும்னு கேட்டானா? பதவி அவனை தேடி வந்துச்சு, உயர்வு அவனை தேடி வந்துச்சு. தானியலை பார்க்கணும், தானியல் போய் கேட்டானா என்னை ராஜாவாக்கணும், என்னை அதிபதியாக்கணும். யோசித்து கேட்டானா? அவனை தேடி வந்துச்சு. எதிரவே ராமன் சொல்லுங்க. நீங்க கர்த்தரை தேடுவீங்களா இருந்தா நீங்க இன்றைக்கு மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறதெல்லாம் உங்களை தேடி வரும். எதிரவே ராமன் சொல்லுங்க. நீங்க நம்முடைய உலகத்தை, நம்முடைய பிரதேசத்தை பார்த்தீங்கன்னா அநேகர் என்ன செய்யறாங்க? பணத்தையும் பொருளையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் திருப்தியே இல்லை. ஆனா நீங்க கர்த்தரை நம்பி வாழ்வீங்களா இருந்தா கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி நடத்திடுவாங்க. எதிரவே ராமன் சொல்லுங்க. இந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பாரு, மீதமும் எடுக்க வைப்பாரு பிறருக்கும். இதுதான் கர்த்தரை நம்பி வாழ்கிறவனுடைய வாழ்க்கை. அவன் திருப்தியா வாழுவான், அவன் மீதம் எடுப்பான், பிறருக்கு கொடுப்பான். அப்ப இதான் இப்படிப்பட்டவங்களை வாழும்படிதான் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அதனாலதான் ஃபாதர் பெக்மன்ஸ் அப்படிப்பட்ட பாடல் எழுதியிருக்கிறார். அவரும் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறார். ஆசீர்வாதமா இருக்கிறாரா இல்லையா? பெரிய தோட்டம் வச்சிருக்கிறார். அங்க முதியோருக்கு ஒரு பராமரிப்பு நிலையம், சிறுவர்களுக்கு ஒரு பராமரிப்பு நிலையம், அவ்வளவு பெரிய ஏக்கர் கணக்கு காணியில இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு? ஆண்டவரை உயர்த்தும் பொழுதெல்லாம் தன்னை தாழ்த்தி தேவன் உயர்த்தினார். இதற்கு ராமன் சொல்லுங்க.
நீங்க ஆண்டவரை உயர்த்தும் போதெல்லாம் நீங்க ஆண்டவரை உயர்த்தி பாருங்களேன். ஆண்டவர் ஏழை ஜனங்களுக்கு கொடுத்து கர்த்தருக்கு கொடுத்து பாருங்களேன், தேவன் இன்னும் உங்களை விசாலமா ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரைட், கடைசி நாங்கள் பார்க்க முடிப்போம். இப்படிப்பட்டவன் என்ன செய்ய மாட்டான்? 7வது வசனம் சொல்லுது பாருங்க. 7வது வசனத்தை வாசிங்க. கெட்ட செய்தியை கேட்கிறதுனால் இப்ப வரும் என்ன சொல்லுங்க, செய்தி வரும். தேசத்துல வெள்ளம் வந்துருச்சு. அநேகர் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பொருட்கள் பணத்தை எல்லாம் வித்து என்ன செய்யறாங்க, தங்கத்தை எல்லாம் வித்து என்ன செய்யறாங்க, பொருளை வாங்குறாங்க. இனி அவங்களுடைய வாழ்க்கையில அநேக பணக்காரர்கள் திருப்பி ஏழை ஆகுறாங்க. இப்படி நியூஸ் எல்லாம் வரும்பொழுது நீங்க பயப்பட மாட்டீங்க. எவ்வளவுதான் பஞ்சம் பட்டினி தேசத்துல வந்தாலும் என்னோட வீட்டுல ஆஸ்தி ஐஸ்வர்யம் குறைவுபடாது. இதுல பேர் ஆமென் சொல்றீங்க. என் வீட்டுல அப்பமும் எண்ணெயும் மாவும் குறைவு படாது. 5 வருஷம் பஞ்சம் சாரிபாத் விதவைக்கு அங்க பஞ்சம் முடியும் மட்டும் கலசத்துல இருந்து மா குறைவுபடவே இல்லை. அப்ப இலங்கை தேசத்துல இனியும் எவ்வளவு பஞ்சம் வரலாம், வரும்னு வேதம் சொல்லுது. கடைசி காலத்துல பஞ்சம் வரும், கொள்ளையிலும் வரும். ஆனா நம்முடைய வீட்டுல வராது. வாதை இன்னும் கூடாது அணுகாது, கொள்ளாம உனக்கு நேரிடாது. அது யாருக்கும் வந்துட்டு போகும், எனக்கு வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பஞ்சம் இலங்கையில வரலாம், உதயபுரத்துல வரலாம். ஆனா கர்த்தரை நம்பி வாழ்கிற எனக்கு வராது. நான் பணத்தை நம்பி வாழ்கிறேன், நான் கர்த்தரை நம்பி வாழ்கிறேன். வேலை இல்லாத நிலைமை எல்லாம் உதயபுரத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு வரலாம். கர்த்தரை நம்பி வாழ்கிறவனுக்கு அந்த நிலைமை வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன நம்முடைய தேவன் பஞ்சத்திலேயே செழிக்கப்படுகிற தேவன், அவர் இல்லாதவங்க இருக்கிற விதமா அழைக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது வருவனை உற்சாகப்படுத்துறதுக்கு அவனை பேசுற வேதமே இதைத்தான் பேசுது. நீ காற்றையும் காண மாட்ட, மழையையும் காண மாட்ட. நீ வாய்க்காலை வெட்டு, அந்த வாய்க்காலை நான் நிரப்புவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அவன் நின்று பேசிக்கொண்டில்லை, ஐயோ காற்று இல்லையே மழை இல்லையே, நான் சொன்னதை நீ செய், நீ வார்த்தைக்கு கீழ்படி, நான் உனக்கு வர்த்திக்க பண்ணுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இதான் அவன் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படுறான். அடுத்த வசனத்தை அந்த பகுதியெல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். எல்லாம் சொல்லுங்க, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். எல்லாம் சொல்லுங்க, என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாம் சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் இறைந்து திரிவதில்லை. அப்படி 9வது வசனத்தை நான் சேர்ந்து வாசிப்போம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அப்ப நம்ம எப்படி சொல்லணும்? நான் வாரி இறைப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க, நான் வாரி இறைப்பேன், நான் ஏழைகளுக்கு கொடுப்பேன். இதெல்லாம் நீங்க அறிக்கை செய்ய வேண்டியது. அப்ப இதெல்லாம் இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? 112வது சங்கீதமே ஒரு விசுவாசிக்காக எழுதப்பட்ட சங்கீதம். கர்த்தரை நம்பி வாழுகிறவனுக்கு எழுதப்பட்ட சங்கீதம். கர்த்தருக்கு பயந்தவன் எப்படி வாழணும். இன்னைக்கு இப்படி நீங்க வாழ்றீங்கன்னால ஆராய்ந்து பாருங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு குறைவு இருக்குமா இருந்தா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த குறைவை நிறைவாக்குங்க. கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறேன்னா இன்னைக்கு இப்படி வாழக்கூடாது, மற்றவர்களுக்கு கொடுக்காம வாழக்கூடாது. எனக்கு இன்னைக்கு கொடுத்த ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை நான் பகிர்ந்து கொடுக்காம வாழக்கூடாது. நீங்க எனக்கு எல்லாத்தையும் தந்ததற்காக நானும் ஆசீர்வாதமா வாழணும், மற்றவங்களையும் ஆசீர்வதித்து வாழணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இதான் இப்படிப்பட்டவனுடைய இருதயம் அசைக்கப்படாது. இப்படிப்பட்டவன் என்ன செய்ய மாட்டான்? அவனுடைய இருதயத்துல பயம் இருக்காது. அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். எவ்வளவு பெரிய பஞ்சம் வரணும், எவ்வளவு பெரிய சவால்கள் போராட்டங்கள் வரணும், எல்லாவற்றிலையும் நாங்க முற்றிலும் ஜெயப்படுகிறவங்களா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு முன்னுக்கு தேவைகள் 1000 இருக்கலாம். ஆனால் தேவைகளை சந்திக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். நிச்சயம் உங்களுக்கு இருக்குமா இருந்தா உங்களுடைய இருதயம் அசைக்கப்படாது. உங்களுடைய இருதயம் ஒரு நாள் அசைக்கப்படாது. நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு நாள் நானும் அப்படித்தான் இருந்திருக்கிறேன். என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து நான் கடந்த காலத்தில் நிறைய யோசிச்சிருக்கிறேன். ஏண்டா அந்த டைம்ல என்னுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் இல்லை. என்னுடைய இருதயத்துக்குள்ள எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய போறேன் அதுதான் என்னுடைய இருதயத்துக்குள்ள இருந்துச்சு. ஒரு ஏக்கம் இருந்துச்சு, அங்கலாய்ப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தை அறிஞ்சு கொண்ட பிறகு உள்ள இருந்ததெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு, இங்க இருக்கிற பாரத்தை எல்லாம் தூக்கி கர்த்தர் மேல போட்டுட்டு, கர்த்தர் எடுத்து இருதயத்துக்குள்ள வச்சேன். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தார், தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நாள் நான் 4 வருஷத்துக்கு முன்னுக்கு சேர்ச்சில் ஓபன் இல்லை. அப்ப நான் தினத்தை சொல்லிட்டே இருக்கேன், மன்னாரில் எல்லா சேர்ச்சிலையும் என்ன இருக்கு? ஓவன் இருக்கு. நாங்க தான் இந்த பாலா போன பழைய காலத்து டப்பா போட்டு தட்டிட்டு இருக்கிறோம். அப்ப அதை போட்டு சொல்லிட்டே இருப்பேன், இது மாற்றணும் இதை மாற்றணும்னு சொல்லிட்டே இருப்பேன். அப்ப இந்த ஓவன் வாங்குறதுக்கு இவ்வளவு லட்சம் தேவையே. இப்ப இதெல்லாம் 1.75 இவ்வளவு தேவையே. எப்படி வாங்குறது?
அப்போ நான் சொல்லுவேன், நான் என்ன செய்யறேன், படித்து முடிச்சுட்டு நான் வேலைக்கு போய் வாங்குறேன், அப்பா ஊழியத்தை செய்துட்டு நான் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன். அப்போ சரி இப்படி தான் நடந்துச்சு, இப்படி தான் நிறைய காரியம் வாங்கணும், நான் செய்யணும், யார் செய்யறது பரவாயில்ல, நான் செய்யணும், அப்படி ஒரு இல்லை எனக்கு இருந்துச்சு. ஆனால் ஊழியத்துக்கு மட்டும் போயிடக்கூடாது, ஊழியத்துக்கு போய் என்ன செய்யணும், கஷ்டப்படணும், இதெல்லாம் வந்துடாது. நம்ம அப்பா குறைச்சி கொடுப்போம், அப்பா ஊழியத்தை பார்க்கணும், அப்பா யார்கிட்டையும் கையெழுத்து தேவை, இப்படி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் பாருங்க, நான் என்னத்தையோ நினைச்சேன், என்னத்தையோ வேண்டுனேன், ஆனால் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக ஆண்டவர் செய்தார். இன்றைக்கு நான் பிரயாசப்படாமலேயே ஆண்டவர் எல்லாத்தையும் கொண்டு வந்தார். இன்றைக்கு நான் இதை வாங்குறேன், ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கு. ஒரு நாள் இந்த இடத்துல இல்லை, இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் இல்லாதவங்களை இருக்கிறதும் அழைக்கிற தேவன் அதை கண்முன்னுக்கு கொண்டு வந்தார். இதிலே நான் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சில காரியங்கள் நான் நினைச்சே பார்க்கல, இன்றைக்கு அதெல்லாம் தந்திருக்கிறார். இனியும் நாங்கள் நினைப்ப இன்னும் மேலான காரியங்களையும் தருவார். இதிலே நான் சொல்லுங்க. அப்போ நம்முடைய கண்கள் இதன் மேல் இருக்கக்கூடாது, எங்கே யார் மேல் இருக்கும், கர்த்தர் மேல் இருக்கும். அப்பதான் பொருட்கள் ஆசீர்வாதம் வரும்போது நம்முடைய இருதயம் அசைக்கப்படாது, பணாசை வராது, பொருளாசை வராது. அதே போல தான் நம்முடைய வீட்டு தேவைகள். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வீடு, நீங்கள் ஒரு நல்ல வாகனம் எடுக்கணும்னு ஆசை இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து காரியங்கள் உங்களுடைய இருதயத்தில் பல எண்ணங்கள் இருக்கலாம். இது போல பலவிதமான தேவைகள், பலவிதமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். நீங்க கர்த்தரை இருதயத்தில் வச்சு பாருங்க, எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் அதிசீக்கிரத்தில் மாற்றுவார், நிச்சயமா மாற்றுவார். இதை நீங்க வாய்க்கிறது பேசணும். இன்னைக்கு நான் எப்படி பேசணும் அதை நீங்க தினந்தோறும் பேசணும். நான் தினந்தோறும் பேசணும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க கொடுக்கறதுக்கு இல்லாம இருக்கலாம், இப்பவே நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும், நான் வாரி உரைப்பேன், நான் அநேக வேலைகளுக்கு கொடுப்பேன், நான் இறங்கி கடன் கொடுக்கிறவனா இருப்பேன், நானும் கடன் வாங்குகிறவனா இல்லாமல் நான் இறங்கி கடன் கொடுக்கிறவனா இருப்பேன். அநேக ஜாதிகளுக்கு இந்த கை கடனை கொடுக்கும். இன்றைக்கு இதை வாங்கி கொண்டிருக்கிற கை அநேகருக்கு கொடுக்கிற கையா மாறும். இதுவே ராமன் சொல்லுங்க. இன்றைக்கு அப்படித்தான் இந்த கை மாறிச்சு. இன்றைக்கு கிட்டத்தட்ட 30 பேருக்கு இந்த கையால் நான் அநேக உதவிகளை செய்தேன், அநேக உதவிகளை செய்தேன். அப்படிப்பட்ட கையா இந்த கையை மாற்றிட்டாரு. அப்ப இந்த கை எப்படிப்பட்ட கை? இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கை. இதுவே ராமன் சொல்லுங்க. நிறைய பேர் கையாக்கி போகும்போது அடிபட்டவனே நாசமா போன கை என்றுவாங்க, விளங்காத கை. அதனால நிறைய பேருடைய கை விளங்காமலே போகுது. இன்னைக்கு தேவன் நம்முடைய கருத்தை ஆசீர்வதிக்கிற கரமா மாற்றுவார். என்ன உங்களுடைய கருத்தை உயர்த்துவேன் என்ன சொல்லுங்க. என்னுடைய கை அநேகருக்கு கொடுக்கும், அநேகருக்கு இறங்கி கடன் கொடுக்கும். நிறைய பேர் இப்படி பார்க்கணும், இந்த கையா கொடுக்கும், நிச்சயம் அப்படி மாற்றுவார். இதுவே ராமன் சொல்றீங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒரு நாள் நீங்க சாட்சி சொல்லுவீங்க. ஒரு நாள் சேர்ச்சிக்குள்ள இருந்து இப்படி சரியா செய்ய விட்டாரு, அதை தேவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். இதுவே ராமன் சொல்றீங்க. அப்படியே சந்தோஷமா எழுந்திருந்து நாங்க ஒரு பாடல சந்தோஷமா நாங்க பாட போகிறோம். அப்படி நாங்கள் அனைவரும் எழுந்து நின்று திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். சந்தோஷமா பாடுங்க. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே சுவாமி, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. நாம் சென்று சொல்லுமா, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். நீயே ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். வாய்த்தல் விசுவாசத்தோடு நீயே ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். முதிர்வயதாலும்
முதிர்வயதானாலும் என்னை பசுமையாக வாழ செய்வார். முழுமையாக மாறினாலும் பசுமையாக வாழ செய்வார். நான் முதிர்வயதானாலும் என்னை பசுமையாக வாழ செய்வார். பாடி கொண்டாடினோ கோடி என்று சொல்லுவோம். பாடி கொண்டாடினோ கோடி என்று சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திருந்தார் என் தேவைகளை சந்திப்பார். நீதம் எடுக்க வைப்பார். என்னை பிறருக்கு கொடுக்க வைப்பார். இரக்கத்திலே சிறந்த ஆண்டவரே, அருமையான ஆசீர்வாதமான அப்பா என்ற நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கர்த்தருக்கு பயந்து அப்பா உடைய வசனத்துக்கு மேலே பிரியமாக இருக்கிற நாங்கள் அப்பா நாங்கள் திருப்தியாக வாழும்படிக்கு நீங்கள் எங்களை அழைத்திருக்கிறீங்க. மீதம் எடுக்கும்படிக்கு எங்களை அழைத்திருக்கிறீங்க. பிறருக்கு கொடுக்கும்படிக்கு எங்களை அழைத்திருக்கிறீங்க. சுவாமி ஆண்டவரே, நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிறது உடைய கிருபையாக இருக்கிறது. அப்பா நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிறது நோக்கம் நாங்கள் மட்டும் நல்லாக வாழ்வதற்காக அல்ல. அப்பா எங்களுடைய ஊழியம், எங்களுடைய ஏழை எளிய ஜனங்கள் ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் இருக்கிற கஷ்டப்படும் ஜனங்களுக்கு நாங்கள் கொடுத்து அதிலே நாங்கள் சந்தோஷப்பட்டு உண்மையை நாங்கள் மகிழ்ச்சியாக்கி நாங்கள் திருப்தியாக வாழ வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யங்களை நாங்களுடைய ஊழியத்திற்காகவும் அநேக ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிறதற்காகவும் பயன்படுத்த எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாருங்கள். அப்பா நாங்கள் கொடுக்கும் பொழுது அப்பா எங்களுடைய இருதயம் அசைக்கப்படாது இருப்பதாக, எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரை நாங்கள் ஏன் கொடுத்தேன் என்ற எண்ணம் வராமல் இருப்பதாக, இன்னும் அநேகருக்கு கொடுக்கலாமே என்ற ஒரு நல்ல எண்ணம் வருவதாக சுவாமி, நல்ல எண்ணம் வருவதாக ஆண்டவரே. அப்பா நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து கவலைப்படாமல் எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனை உயர்த்தி பாடி தேவனிடத்திலிருந்து அதிகமான ஆசீர்வாதங்களை அறுவடை செய்து இன்னும் ஆண்டுடைய ஊழியத்தை இந்த உலகத்திலே வெற்றிகரமாய் செய்ய எங்கள் ஆண்டவர்கள் உதவி செய்கிறார்கள். ஆண்டவரே, எதிர்காலத்திலே நாங்கள் அநேக ஏழை எளிய ஜனங்களை தாங்குகிற சபையாக, தாங்குகிற விசுவாசிகளாக அப்பா நீர் எங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, விசேஷமாக வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இந்த ஆசீர்வாதமான இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா இந்த பிள்ளைகள் படிக்கிற காரியத்திலே, இந்த பிள்ளைகள் செய்கிற தொழில்களை, செய்கிற ஊழியங்களிலே, சுவிசேஷ பணிகளிலே அப்பா இவர்கள் போக்கிலும் வரத்திலும் எல்லா நேரத்திலையும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, இவர்கள் வெற்றி பெறுவார்களாக, எப்பொழுதும் வெற்றி பெறுவார்களாக, எல்லா இடங்களிலேயும் வெற்றி பெறுவார்களாக. அப்பா அவ்விதமா இந்த பிள்ளைகளை நடத்துங்க, வெற்றியாய் நடத்துங்க சுவாமி. ஒரு முறை மேற்படாமல் இருப்பதாக அப்பா இருதயத்திலே கர்த்தரை வைத்திருப்பார்களாக, உடைய வார்த்தையை வைத்திருப்பார்களாக, உடைய வீடு ஆண்டவரே அப்பா ஐஸ்வர்யத்தினாலே நல்ல பொருட்களினாலே நிறைந்திருப்பதாக, எல்லா பணாசை பொருளாசைகளை விடுத்து கர்த்தரை நம்பி திடனாய் வாழ்வார்களாக சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.